துணைத் தலைவர். தலைவர் தன்னுடன் சேர்ந்து தன் பயணத்தை தொடங்கியவர். விரையிலா நேரங்களை காஞ்சி கம்மன் கழகத்திற்கு ஒதுக்கி குலையாத ஈடுபாட்டுடன் அதற்காய் நீண்ட 50 ஆண்டுகளால் நிலையாக தன் உயர் உழைப்பை நல்கியே என்றும் வருபவர். துணைத் தலைவராய் நம்மிடையே வீற்றிருக்கும் திரு முத்துராமூர்த்தி ஐயா அவர்களை வரவேற்கிறேன். கம்மனை ரசிக்கும் உள்ளம் கொண்டு திகழ்ந்து வருபவர். தம் குடும்ப முன்னவர் காட்டிய வழியில் இன்று கம்மன் கழகம் காஞ்சியின் மற்றொரு துணைத் தலைவரால் இம்மன்றத்தில் தன்னையும் இணைத்துக் கொண்ட திரு டி.ஆர். சுப்பிரமணியம் அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். கற்றதும் கற்பிப்பதும் பொருளாதாரம் என்று இருந்தாலும் ஆவலாம் கம்பனில் ஆழங்கால்பட்டு கற்று அதில் மூழ்கியவர். எம்மிடையே செயலாளராய் செயலாற்றும் திரு பெருமாள் அவர்களையும் பலதாக வரவேற்று மகிழ்கிறேன். மற்றும் கம்மன் கழகத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்து கவியரங்க தலைவர். நெஞ்சத்தில் இன்றும் தமிழுக்கே நிரந்தர இடம் கொடுத்தவராம். பஞ்சமின்றி கவிதை கட்டுரை பல நூறு எழுதி குவித்தவராம். கொஞ்சமும் ஐயமின்றி கம்பனை குறைவின்றி கற்று தேர்ந்தவராம். மஞ்சுளா ரமேஷ் என்னும் தேவன் பெயரை கொண்டவராம். இன்று கவிதை நடுவராக அவரை மனவர்களுடன் வரவேற்று வருகிறேன். அடுத்து கவிதை படிப்பவர்கள். கம்பனின் பெண் பாத்திரங்களை கண்டெடுத்து கவிதை தரவிருக்கும் எம் கவிதாயிகள் அனைவரையும் கண்ணாய் தமிழையும் கம்பனையும் கொண்டவர்கள் என்பதே உண்மை. அவர்களையும் வரவேற்று வருகிறேன். அவசியில் கையேயாக திருமதி ரேணுகா பிரபாகரன், மந்தரையாக திருமதி விழாகுமாரி, சூர்கரவையாக திருமதி மா கலைச்செல்வி, தாரையாக திருமதி சரண்யா கோபால் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மண்டோதரியாக திருமதி விஜயா ராகவன், திருசடையாக திருமதி சோபாவதி ரமேஷ் அவர்களும் அனைவரையும் வரவேற்று வருகிறேன். கடைசியாக நன்றிகளை சொல்ல இருக்கும் பொருளாளர் திருமதி சுசீலா கருணாமூர்த்தி அவர்களையும் மற்றும் கலைஞர்கள் அஸ்மைகள் அனைவரையும் வருகவத்தை வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இவ்விழாவின் முன்னுரையை நமது காஞ்சி கம்மன் கழகத்தின் துணைத் தலைவர் அவர்களை உரையாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கம்பனின் கண்ணீர் தமிழை ரசித்து உள்ளம் குளிர இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை உள்ளாக்கி மகிழ்கிறேன். கம்பன் கழகம் பல்வேறு நிகழ்ச்சிகளை பல்வேறு வடிவங்களிலே அமைத்து சோழர்களை பின்புற செய்து வருகிறது. இன்றைய நாள் மார்ச் 8 எல்லோருக்குமே தெரியும், உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது மகளிர் தினம். அதை ஒட்டி இன்று மகளிருடைய சிறப்பினை போற்றுகின்ற வகையிலே ஒரு கவியரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கவியரங்கம் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே கவிதை என்று பார்க்கும்போது கவிதையைப் போல உள்ளத்தை தொடுவது, உள்ளத்தை உறுத்துவது வேறு எதுவுமே இருக்க முடியாது. உரைநடை கூட செய்யலாம், ஆனால் உரைநடையை காட்டிலும் கவிதைக்கு வலிமை அதிகம். கவிதை என்று பார்க்கும்போது அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தொல்காப்பியத்திலேயே இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியம், நன்னூல் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே இன்றைய நிலையிலே புதுக்கவிதை எழுதுகிறோமே, அது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கூட ஒரு கேள்வி கேட்கலாம். புதுக்கவிதை கூட எழுதலாம் என்று அதற்கு வேறு ஒரு பெயரை கொடுத்து நன்னூல் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்படி ஒரு கவிதை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வது முன்னால காரணம் என்னன்னா, கம்பனை பற்றி நாம் சொல்லும்போது கவிதைக்கு என்று சொன்னாலே கம்பன் தான். கம்பனுடைய கவிதையைப் போல கற்றோருக்கு உள்ளம் கிடையாது, வேறு கவிதை அந்த அளவு கணிப்பை தராதே என்று கவிஞர்களே பாராட்டி இருக்கின்ற நிலையிலே உயர்ந்திருப்பவன் கம்பன். அப்படிப்பட்ட கம்பன் கவிதை இருக்கிறதே, கவிதை எப்படி இருக்க வேண்டும், பாடல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கம்பனே குறிப்பிட்டிருக்கிறார். அது ஒரு ஆற்றோடு ஒப்பிட்டு, கோதாவரி ஆற்றோடு ஒப்பிட்டு அந்த கோதாவரி ஆறு அதனுடைய பண்புகள் அதை சொல்லி அதனுடைய கூறுகள் என்ன, அந்த கூறுகள் கவிதையிலும் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே அவர் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி என்ன என்று பார்த்தால், இந்த நிலையிலே கவிதை பாடுபவர்கள் ஏதோ ஓமை உருவகம் இதை வைத்துக் கொண்டு சொல்லாட
செய்வதுதான் கவிதை என்ற நிலையிலே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்றால் கம்பனை படித்தார்களேயானால் உண்மையிலேயே கவிதை எப்படி இருக்க வேண்டும், கவிதையினுடைய ஒரு தாக்கம் எப்படி இருக்கும் என்பது அவர்களுக்கு புரியும். சாதாரணமாக அதுவும் இன்றைய நிலையிலே கவிதை என்று பார்க்கும்போது எல்லோருமே கவிதை பாடுகிறார்கள். யாப்பு தெரியுமா தெரியாது, பட் கவிதை எழுதுகிறோம். கவிதை எழுதி அதை உரைநடையிலே கூட 2 தடவை படித்தால் அது கவிதையாகி விடுகிறது என்று சொல்லுகின்ற நிலையிலே கவிதையை பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கவிதை என்று பார்க்கும்போது அதனுடைய கூறுகளிலே முக்கியமான கூறு ஓமை இருக்கிறது, உருவகம் இருக்கிறது. அப்படி ஓமை உருவகம் இருப்பதுதானே கவிதை என்று கூட சொல்லலாம் என்று கேட்கலாம். அப்படி ஓமை உருவகம் அதையே அதுவிட ஓமை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நன்னூல் சொல்லுகிறது. வினை பயன் மெய் உரு, இந்த 4 பற்றியதாகத்தான் அந்த ஓமை இருக்க வேண்டும். வினை பயன் மெய் உரு இவைகளை பற்றியதாகத்தான் கவிதை இருக்க வேண்டும் என்று நன்னூல் குறிப்பிடுவதை பார்க்கலாம். அப்படி ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும், அது யாப்பு தெரிந்து கொள்வது நமக்கு கஷ்டத்தான், அது வேண்டாம். ஆனால் ஓமை எப்படி சொல்ல வேண்டும், உருவகம் எப்படி சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் இன்றைய நிலையிலே கவிதை பாடுபவர்களுக்கு அது தெரியாமல் கூட கவிதை பாடுகிறார்கள். மரபு கவிதை என்பது ஏறக்குறைய அற்று போய்விட்ட ஒரு நிலையிலே இருப்பதை பார்க்கிறோம். எவ்வாறாயும் ஆனால் இது ஏன் சொல்லுகிறேன் என்றால் அவர்கள் கம்பனை படித்தார்களேயானால் உண்மையிலேயே கம்பனுடைய கவிதை எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது, அப்படி சிறப்பாக இருப்பதற்கு காரணம் என்ன என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். அது சந்தம் இருக்கிறது என்றால் இலக்கணம் இருந்தால்தான் சந்தம் வரும். பஞ்சியோடு வெஞ்சியோடைய பாதாளம் மணக்க என்று பாடுகின்ற பாடலும் அல்லது ஆடு ஒளிப்படை சாடிய இரத்த வரையான என்று தொடங்குகின்ற பாடலும், இந்த பாடலாம் எழுதணும்னா சந்தம் வரணும்னா அது புதுக்கவிதையில் மரபு தெரிந்து அதை பற்றி எழுதின தெரியாது வரும். ஆனால் இன்றைய நிலையிலே எல்லோரும் கவிஞர்கள் என்று சொல்லுகின்ற நிலையிலே கவிதையை எழுதுவதை பார்க்கிறோம். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் கம்பனிலே உண்மையான ஒரு ஈடுபாடு இருக்கிறேயானால், கம்பனுடைய கவிதைகளை படித்திருப்பார்களேயானால் உண்மையிலேயே அவர்கள் மரபு தெரியவில்லை என்றால் கூட இவைகளை படிக்கும் போது மரபு தானாகவே நம்மளுடைய அறிவுக்கு அணி செய்யும். அந்த வகையிலே கவிதை என்று பார்க்கும்போது இவன் ஓமை உருவகம் என்று இருக்கும்போது கூட இது ஒரு வார்த்தையை சொல்லவில்லை, அதுவே அந்த கவிதையினுடைய நயமாக சொல்லுகின்ற நிலையை கூட பார்க்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமனுக்கு முடிசூட்டுகின்ற பாட்டு, வாரணம் பாட்டு என்ன முடிசூட்டுற பாட்டு, அரியணை அன்பன் உடைவாளி அந்த இருவரும் கவரை பற்ற அந்த பாடல் இருக்கிறது. அந்த பாடலிலே எழுவாயே இல்லாத நிலையிலே அவர் அந்த பாடலை அமைத்திருக்கிறார். எழுவாய் யாருக்கு சூட்டினார்கள் என்று சொல்லுகின்ற நிலையிலே ராமனுடைய பெயரை குறிப்பிடப்படவில்லை. அப்படி குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அது சிறப்பான ஒரு பாட்டாக நாம் சொல்லுகிறோம். அதே போல ராமனுடைய அழகை வர்ணிக்கிறார். என்ன அழகா நமக்கு தெரிஞ்ச பாட்டு, ஐயோ சோதிக மலை, அந்த பாட்டை ஐயோ இவர் அழகின்றது அழிய அழகுடையார் என்கிறார். ஐயோ என்று பார்க்கும்போது அவர் பாஷை கிடைக்காம இப்படி போட்டாரா, இல்லை அந்த அழகினுடைய உச்சத்திலே இப்படி போட்டாரா என்றெல்லாம் நாம் ஏற்கின்ற வகையிலே அந்த சொல் அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படி கம்பனுடைய கவிதையை படித்தோமையானால் நிச்சயமாக நம்மளுக்கு கவிதை வரும். எவ்வாறாயும் அந்த கவியரங்கம் இருக்கட்டும். இப்பொழுது மகளிர் தின விழா என்று பார்க்கும்போது மகளிரை பற்றி கம்பன் பேசியிருக்கிறானா என்று கேட்டால் ராமாயணமே அதில் குறிப்பாக சுந்தரகாண்டம் சிறையிருந்த செல்வி அதனுடைய ஏற்றம் கூறுவது என்று உரையாசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். சிறையிருந்த செல்வி என்று சொல்லப்படுகின்ற சீதை இருக்கிறாளே, அவளுடைய ஏற்றத்தை சொல்வதுதான் முழு ராமாயணம். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தயங்கனாலும் அதனுடைய சுந்தரகாண்டம் இருக்கிறதே அது முழுமையாக சீதையினுடைய சிறப்பை, பெண்மையினுடைய ஒரு சிறப்பை கூறுவது என்று கூறுவதை பார்க்கிறோம். அப்படி ராமாயணமே பெண்ணினுடைய ஒரு சிறப்பை போற்றுவது என்று சொல்லுகின்ற நிலையிலே திருக்குறளை கூட குறை சொல்பவர்கள் உண்டு. பெண்ணுக்கு உரிய இடத்தை கொடுக்கவில்லை, வாழ்க்கை துணை நலம் என்றுதான் போட்டாரே தவிர வாழ்க்கை அவர்கள் இல்லாமல் இல்லை என்கின்ற ஒரு நிலையை அவர் சொல்லவே இல்லையே என்று கூட வள்ளுவரை குறை சொல்பவர்கள் கூட நிச்சயமாக கம்பனை சொல்ல முடியாது. கம்பன் சீதையை எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையிலே வைத்து பாடியிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது கம்பன் எந்த அளவுக்கு மகளிர் மீது அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே அயோத்தி எப்படி இருந்தது என்று சொல்லுகின்ற நிலையிலே
உண்மையிலேயே அது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அந்த வகையிலே இங்கு கம்பன் அந்த அவனுடைய காவியத்திலே இடம்பெற்றிருக்கின்ற 6 மாந்தர்கள், அந்த 6 மாந்தர்கள் எப்படி கம்பன் பெண்ணையை போற்றுகின்ற நிலையிலே அந்த பாத்திரங்களை படைத்திருக்கிறார் என்பதை காட்டுகின்ற நிலையிலே இங்கே கவிதை பாட இருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இந்த ஒரு சிறந்த நல்ல கவியரங்கத்தினை தொடங்கி வைப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கவியரங்கம் தொடங்கவும் எல்லோருக்கும் வெற்றியுடைய ஒரு ஏற்றத்தை கண்டு அடைவோம். நன்றி. தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கும் தருணம் இது. நினைவு பரிசினை கம்பன் கழகத்தினுடைய இணை செயலர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரேணுகாவும் இசையாசிரியை திருமதி சுந்தரி அவர்களும் வழங்குகிறார்கள். ஐயா வாங்க கவியரங்கத்தின் துவக்கமாக இறை வணக்கம். அன்பினையே போதித்தே அகிலத்தில் சிறந்திடவே அருளிடுவாய் எஞ்ஞான்றும் இறையே. திண்மையெல்லாம் அகன்றேதான் திக்கட்டும் புகழ் பரப்பி திண்ணமுற உயர்ந்திடுவாய் இறையே. நன்னெறிகள் நாட்டினிலே நலமுறவே திகழ்ந்திடவே நாதமென இசைத்திடுவாய் இறையே. கண்ணலென எம்பாழ்வு காசினியில் இனித்திடவே காலமெல்லாம் காத்திடுவாய் இறையே. அல்லவற்றை நீக்கி என்றும் அருள் மழையை பொழிந்தேதான் ஆனந்தம் அளிக்கின்ற இறையே. நல்லவற்றை எந்நாளும் நானிலத்தில் யான் பெறவே நாயகனாய் காக்கின்ற இறையே. சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் சோர்வினையே போக்கிடவே சோதியாக திகழ்கின்ற இறையே. செல்வ வளம் தனி பெற்று சீர்மையுற வாழ்ந்திடவே சேர்த்திடுவாய் நலத்தையெல்லாம் இறையே என்று எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைமையை வாழ்த்தி வணங்குகின்றேன். தமிழ் வணக்கம். தித்திக்கும் செந்தமிழாம் உன்னை போற்றி திக்கெட்டும் புகழ் பரப்பும் கவிகள் பாட. தித்திக்கும் செந்தமிழாம் உன்னை போற்றி திக்கெட்டும் புகழ் பரப்பும் கவிகள் பாட. முத்தாக வந்துதித்த முத்து போன்ற முத்தமிழே வாழுகின்றேன் உன்னால் நானும். சத்தான சொல் நிறைந்து விளங்குகின்றாய் சடுதியிலே என் மனத்தில் நிறைந்து நின்றாய். சத்தான சொல் நிறைந்து விளங்குகின்றாய் சடுதியிலே என் மனத்தில் நிறைந்து நின்றாய். இத்தரையில் மூத்தவளும் நீயே அன்றோ, இத்தரையில் மூத்தவளும் நீயே அன்றோ, இனிமே மிக்க செம்மொழியும் நீயே அன்றோ. உலகமெனும் சோலையிலே பூத்த பூவாய் உவகையாலே உள்ளமல்லும் தமிழே நானும். பல கலைகள் கட்டிடவே பாரில் தோன்றி பாங்குலவே சிறந்திட்ட பெருமை கொண்டாய். நலம் விளைக்கும் அறநூல்கள் பலவும் கொண்டு நலம் விளைக்கும் அறநூல்கள் பலவும் கொண்டு நம் தமிழர் உயர்ந்திடவே வழியும் சொன்னாய். குலம் விளங்க தோன்றிட்ட தமிழே உன்னால் குவலயத்தில் உயர்ந்திடுமே தமிழர் காண்பே. இனிமையை வாழ்வில் என்றுமே நகும் இனியதாம் எம்மொழி தானே. மனிதரும் உலகில் முதல் பொழிந்த மதிப்புறு மொழி இதுதானே.
கணியென நினைத்து கவலைகள் போக்கும் கவின்மிகு மொழி இதுதானே. புனிதரும் போற்றும் புதுமைகள் நிகழ்த்தும் புகழ் நிறை மொழி இதுதானே. இத்தரை தண்ணீர் ஏற்றமே பெற்றே என்றுமே சிறந்திடும் மொழியே. எத்தரை வாழும் மக்களும் விரும்பி இயம்பிடும் இனிய நல் மொழியே. எத்தரை வாழும் மக்களும் விரும்பி இயம்பிடும் இனிய நல் மொழியே. எத்துறை எனினும் அத்துறை தனிலே எண்ணிலா சொல்வளம் கொண்டே. எத்துறை எனினும் அத்துறை தனிலே எண்ணிலா சொல்வளம் கொண்டே. முத்திரை பதித்த மூத்தவள் இவளே முடிவிலா தூய நம் மொழியே. என்றுமே நம்மை மண்ணிலே ஏற்றி ஏற்றமே தந்திடும் தானே. அன்னையை போலே தூய்மையாம் அன்பை அடித்துமே காத்திடும் பாரி. நன்மையை விளைக்கும் நன்னெறி பலவும் நல்கியே சிறந்தது பாரி. இன்பமே வாழ்வில் வழங்கிடும் மொழியே இனிய நல் தமிழ் மொழி தானே. உறவென உலகை கண்ணிடச் செய்த உன்னத தமிழ் மொழி வாழி. திறமிகு செயலால் திரவியம் தேட திசை தொறும் பரவிட வாழ். மரத்தினை மக்கள் மனத்திலே விதித்த மதிப்புறு தமிழ் மொழி வாழி. அறத்தினை ஞானம் அறிந்திடச் செய்த அமுதமாம் தமிழ் மொழி வாழி என்று உலகின் மூத்த மொழியான அன்னை தமிழை வாழ்த்தி வணங்குகின்றேன். அவை வணக்கம். நகரத்தில் சிறந்திட்ட காஞ்சி தண்ணீர். நகரத்தில் சிறந்திட்ட காஞ்சி தண்ணீர் நலத்தை எல்லாம் சேர்க்கின்ற பெருமையோடு. ககனத்தில் புகழ்பெற்ற கம்பநாடன். ககனத்தில் புகழ்பெற்ற கம்பநாடன் காவியத்தை ஆய்கின்ற சிறப்பை கொண்டே. சிகரத்தில் வீற்றிருக்கும் கழகம் கித்தை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் சிறந்தோர் ஏற்பி. அகத்தினிலே தேக்கி வைத்த அன்பினாலே அவையோரை வணங்குகின்றேன் ஆன்றோர் ஏற்பி. நல்லதொரு தலைப்பினையே வழங்கி இங்கே நயமாக கவிப்பாட வாய்ப்பும் ஈந்த. நல்லதொரு தலைப்பினையே வழங்கி இங்கே நயமாக கவிப்பாட வாய்ப்பும் ஈந்த. கல்வியிலே சிறந்திட்டோர் அவையை நானும் கருத்தினிலே இருத்தித்தான் வணங்குகின்றேன். சொல்லாலே பாமாலை சுட்ட வந்த சோதிமிக்க பெண் கவிகள் தனையும் நானே. வல்லதொரு ஆயுதமாம் அன்பினாலே வணங்குகின்றேன் வண்டமிழால் ஏற்பி ஏற்பி என்று ஆன்றோர் உள்ளிட்ட அவையை சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்கி மகிழ்கின்றேன். இன்று மகளிர் தினம் என்பதால் மகளிர் தினத்திற்கான வாழ்த்து. பாரினிலே போற்றிடுவோம் மகளிர் தம்மை. பாங்குரவே காத்திடுவர் புவியை நாடும். ஊரினிலே சிறந்திடுவர் புறவாய் மாறி. உற்றதொரு துணையாவார் வாழ்வில் என்றும். தேரினிலே பவனி வரும் திறமும் பெற்றார். தேரினிலே பவனி வரும் திறமும் பெற்றார். தெய்வத்தை ஒத்திட்ட தூய்மை கொண்டார். காரிருளை அகற்றுகின்ற இடமும் கொண்டார். காரிருளை அகற்றுகின்ற இடமும் கொண்டார். கார் முகிலாய் அன்பினையும் பொழிவார் அன்றோ. கார் முகிலாய் அன்பினையும் பொழிவார் அன்றோ. கண்களென பெண்ணினத்தை போற்றிட்டாலே காரியங்கள் யாவும் இங்கு கூடுமன்றோ. கண்களென பெண்ணினத்தை போற்றிட்டாலே காரியங்கள் யாவும் இங்கு கூடுமன்றோ. எண்ணங்கள் சிறந்தோங்க வாழ்ந்தே நிற்பார் எத்திக்கும் பெண்ணாகி ஆழ்வர் நாட்டை. எண்ணங்கள் சிறந்தோங்க வாழ்ந்தே நிற்பார் எத்திக்கும் பெண்ணாகி ஆழ்வர் நாட்டை. வண்ணங்கள் பல உண்டு வாழ்வில் இங்கு. வண்ணங்கள் பல உண்டு வாழ்வில் இங்கு. வளமான வீரமுமே பெண்ணில் உண்டு. வளமான வீரமுமே பெண்ணில் உண்டு. மண்ணுலகில் உயர்ந்திடுவர் மதிப்பாய் என்றும் மாண்புகளால் சிறந்திடுவர் என்றும் தானே என்று அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, பெண்கள் மட்டுமே பங்கு பெறும் கம்பன் காவியத்தின் பெண் கதாபாத்திரங்கள் என்னும் கவியரங்கின் தொடக்கமாக அனைத்து கவிஞர்களுக்குமே பெண்பாவினால் ஒரு வாழ்த்தினை சொல்லி அழைக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாக வரக்கூடியவர் தித்திக்கும் செங்கரும்பாய் திக்கெல்லாம் வீற்றிருந்து சித்தத்தில் வந்துதிக்கும் சீர்மை மிகு முத்தமிழே. தித்திக்கும் செங்கரும்பாய் திக்கெல்லாம் வீற்றிருந்து சித்தத்தில் வந்துதிக்கும் சீர்மை மிகு முத்தமிழே. இத்தரையில் எம் மக்கள் இன்பமதை கண்டிடவே முத்திரையாய் வீற்றிருக்கும் முத்து. இத்தரையில் எம் மக்கள் இன்பமதை கண்டிடவே முத்திரையாய் வீற்றிருக்கும் முத்து என்று என்றுமுள்ள தீந்தமிழால் வாழ்த்தி, இருவரங்கள் தனி கேட்டே வீடில்லா காவியத்தின் இருவரங்கள் தனி கேட்டே வீடில்லா காவியத்தின் பெருமை மிகு நாயகனும் பேருலகில் சிறந்திடவே பெருமை மிகு நாயகனும் பேருலகில் சிறந்திடவே கருவாக இருந்தவளாம் காப்பியத்தின் வேரவளாம். கருவாக இருந்தவளாம் காப்பியத்தின் வேரவளாம். உருவத்தில் திருவான ஒரு நங்கை
நங்கை கைகேயி. உருவத்தில் திருவான ஒரு நங்கை கைகேயி அவரை பற்றி பாட வருகின்றார். திண்டிவனம் கம்பன் கழக அறக்கட்டளையால் வழங்கப்பெற்ற தமிழ்ச்செம்மல் விருது பெற்றவர். ஆசிரியர் மனது நூலின் ஆசிரியர். திருக்குறளில் பெண்ணியம் என்னும் தலைப்பில் கட்டுரையையும், முப்பால் தந்த முதுமறையோர் என்னும் தலைப்பில் கவிதையையும் எழுதியவர். இன்று மகளிர் தினத்தில் திருமந்திரத்தில் வாழ்வியல் நெறிகள் என்னும் ஆய்வு கட்டுரைக்காக திருமந்திர தமிழ்ச்செம்மல் என்னும் விருதிற்கு சொந்தக்காரர் திருமதி ரேணுகா பிரபாகரன் அவர்களை அன்புடன் கவிதை ஆறுங்கள். தாய் தமிழே, தாய் தமிழே, உன்பால் ஏற்பட்ட பேரன்பால் தமிழ்பால் எனக்கு திகட்டாப்பால். உன்னில் மூழ்கினாலும் நான் முத்தெடுப்பேன், உன்னை உணகினாலும் நான் பேரெடுப்பேன். உன்னில் மூழ்கினாலும் நான் முத்தெடுப்பேன், உன்னை உணகினாலும் நான் பேரெடுப்பேன். பேச்சும் மூச்சும் நீயே என் தாயே, வணங்குகிறேன். எண்ணத்தை விட உயர்ந்த வேகம் காட்டி, எண்ணத்தை விட உயர்ந்த வேகம் காட்டி, இறகு கட்டி பறக்கும் கற்பனையின் கூட்டம், கண்ணுக்கு புறப்படா நுட்ப காட்சி, கருத்துக்கு விருந்தாவும் புதுமை மாட்சி, மண்ணுக்கு புத்துணர்ச்சி மாறா இன்பம், மாமாய பொய்மைக்கோ மீளா துன்பம். பண்ணொத்த மெய்ஞான பாடல் வெள்ளம், பாவேந்தன் கம்பனே எமக்கு தெய்வம். எத்திக்கும் புகழ் வணக்கும் தித்திக்கும் காஞ்சியிலே, சித்திக்கும் புத்திக்கும் இடமளிக்கும் கம்பன் கழகமதில் மகளிர் தின விழா நாளொன்றை மறவாமல் நடத்தி வரும் மாமேதைகளுக்கு மகத்தான வணக்கங்கள். பிசகா அறவும் பின்னா உணவும், பிள்ளை அன்பும் பிரியா நட்பும், பிரிவினை வேதமிலா தலைமையும். பிசகா அறமும் பின்னா உணவும், பிள்ளை அன்பும் பிரியா நட்பும், பிரிவினை வேதமிலா தலைமையும் பெற்ற கம்பன் கழக தலைவருக்கும், தலைமை பொறுப்பேற்றுள்ள அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். தமிழுக்கு இவர் அடிமை, தமிழுக்கு இவர் அடிமை, இவருக்கு தமிழ் பெருமை. தமிழுக்கு இவர் அடிமை, இவருக்கு தமிழ் பெருமை. அருமை பெருமைகள் அத்தனையும் பேசும் இவரின் பேணாமை. இவர்தானே தலைவி, இவர்தானே தலைவி, தானே தலைவி, கவி தலைவி. நான் பேசவில்லை அம்மா, தமிழ் தலைவணக்கம் அம்மா. ஏனைய கவியாளர்களே, தேனனைய வணக்கங்கள். ஆயத்தமாக வந்திருப்பினும், ஆர்வம் மிகுந்திருப்பினும், அறம் பல கற்ற அவையோர் இன்றி அரங்கம் சிறக்காது. அத்தகு அவையோருக்கு என் பணிவான வணக்கங்கள். பாத்திரம் பேசும் பாத்திர பெருமை மாத்திரம் பேசாமல், பாத்திரம் பேசும் பாத்திர பெருமை மாத்திரம் பேசாமல், ஆத்திரத்தின் அளவை ஆணவத்தின் விளிம்பை அவசர தெளிப்பாய் அலங்கோலமிட்ட அழுகையின் ஒளியை, ஆணவத்தின் விளிம்பை அவசர தெளிப்பாய் அலங்கோலமிட்ட அழுகையின் ஒளியை, கூப்பிய கரங்களுக்குள் கூர்வால் இருப்பதை, நரம்பில்லாமல் வரம்பு மீறும் நாக்கின் நர்த்தனத்தை நரித்தனத்தை, வரம்பு இல்லாமல் நரம்பு மீறும் நாக்கின் நர்த்தனத்தை நரித்தனத்தை, மொத்தமாய் சத்தமின்றி முழுவதுமாய் நொறுங்கச் செய்யும் மூளை சலவையை, மொத்தமாய் சத்தமின்றி முழுவதுமாய் நொறுங்கச் செய்யும் மூளை சலவையை, படைகளின்றி காட்சியால் ஆட்சி நடத்தும் மாட்சியை, படைகளின்றி காட்சியால் ஆட்சி நடத்தும் மாட்சியை, தந்த உயிரை வந்த வழியே எடுக்க படைத்தவனையே படுத்தும் பாட்டை, தந்த உயிரை வந்த வழியே எடுக்க படைத்தவனையே படுத்தும் பாட்டை, இன்னொரு பிறப்பு இனி எதற்கு என்று புறப்படும் புலம்பலை,
இன்னொரு பிறப்பு இனி எதற்கு என்று புறப்படும் புலம்பலை, உறவு பின்னல்களில் மறிக்கும் உயிர் வதையை பேச பேச பேச்சுக்கள் ஏச்சுக்களாகும். பேச பேச பேச்சுக்கள் ஏச்சுக்களாகும். நான் மறைகளை பேசலாம், நாம் மறைத்ததையும் பேசலாம். எதிர்மறைகளை பேசினால் என்ன விளையும்? நான் மறைகளை பேசலாம், நாம் மறைத்ததையும் பேசலாம். எதிர்மறைகளை பேசினால் என்ன விளையும்? புண்ணியராமா, நீ கதையை புரட்டி பார்ப்பதே புண்ணியம். புண்ணியராமா, நீ கதையை புரட்டி பார்ப்பதே புண்ணியம். எண்ணம் எடை தூண்ட எழுந்தேன் உன் அடித்தேடி, எண்ணம் எடை தூண்ட எழுந்தேன் உன் அடித்தேடி, கேள்விகள் வேள்வி நடத்த உன் நிழலே தவம் என வரம் தேடினேன். வரத்தால் தானே வந்தது வம்பு, வரத்தால் தானே வந்தது வம்பு. அறத்தை மரத்தை ஒரு வலைக்கரம் வளைத்ததை நிலை பெறச் சொன்ன நீதி இதிகாசம். அறத்தை மரத்தை ஒரு வலைக்கரம் வளைத்ததை நிலை பெறச் சொன்ன நீதி இதிகாசம். கேகேயன் மகள் கைகேயி, இடச்சித்தம் கொண்ட விவேகி, பூர்வ ஜென்மத்தின் ஊடகம் அறிந்த பரிகாரி, தன் திருமணத்தை தானே நிச்சயித்த சூத்திரதாரி. சரஸ்வதியும் அவளே, சரண்புகா சக்தியும் அவளே, விரலை அச்சாணியாக்கிய வீர திருமகளும் அவளே. இப்படியானவள் எப்படி மாறினாள்? இப்படியானவள் எப்படி மாறினாள்? விதி செய்த கோலம் வினை செய்த வேலை, விதி செய்த கோலம் வினை செய்த வேலை. தீங்கு என தீயவை யாவிலும் சிறந்த தீயால் திக்கு முக்காடினாள். கவனித்த நடுவரே, கம்பனின் தீர்ப்பு இது. மன்னரை பேச்சை கேட்டு மன்றலில் விழுந்தவள் மூதேவி போல முனகி கிடந்தாளாம். அவள் கோலமோ அலங்கோலம், வருங்காலமோ வனவாசம். மகன் மண்ணாளும் ஆசையில் தன்னல சேற்றில் சரிந்தார். இருள் இவனை கவ்வ சூரிய வம்சமே சூன்யத்தை உணர்ந்தது. இவள் குறுக்கு வழியை இருகப் பற்றிய இன்னொரு கலகம், கலங்கமும் இவளே. வரம் கேட்ட வாயால் நரித்தனத்தின் சேயானால், வரம் கேட்ட வாயால் நரித்தனத்தின் சேயானால், நீர் தாரைகள் விழ வைத்து பாச கயிற்றில் தொங்கவிட்டார். நீர் தாரைகள் விழ வைத்து பாச கயிற்றில் தொங்கவிட்டார். தயரதன் பரிதவித்தே குழம்பி போனான். 10 ரதங்களை செலுத்த வல்லோன் வெந்து கருகிய காடானான். 10 ரதங்களை செலுத்த வல்லோன் வெந்து கருகிய காடானான். தந்து சிறந்த தயாரன் புத்திர சோகத்தில் நித்தமும் கலங்கி நிரந்தர நித்திரை கொண்டான். உயிராய் நினைத்து உயிரே விலக கருகிய பயிராய் கருவில் கலைந்தான். இத்தனைக்கும் காரணம் இந்த ஒருத்திதான். இத்தனைக்கும் காரணம் இந்த ஒருத்திதான். கைகேயி எனும் கைப்பூண்டரம் தான். இரத்த நாளங்கள் எல்லாம் ராம நாளங்களாக இருந்த தகப்பனை தவிக்க விட்ட அரக்கத்தனம் இந்த அரக்கியின் துர்குணம். வரம் தந்துவிடு, வரம் தராவிட்டால் தரம் தாழ பழி சூழ நான் மறிப்பேன். மிரட்டி பார்த்த மீன் விழியால் அவள். புத்திர பாக்கியத்திற்காக புத்திர காமேஷ்டியாக வழி சொன்னவள் நாகமாய் விடம் கக்கினாள். புத்திர பாக்கியத்திற்காக புத்திர காமேஷ்டி யாக வழி சொன்னவள் நாகமாய் விடம் கக்கினாள். இவளிடம் பிடிபட்டான். ராமன் மீது ஆணை சொல்லி இவளிடம் பிடிபட்டான். புதைக்குழியில் கால் விட்டு நைந்து புதைய சத்தியம் செய்து சங்கடப்பட்டான். ஐயோ சத்தியம் சாகட்டும், ஐயோ சத்தியம் சாகட்டும். இவள் இத்தனை கொடியவளா? ராமனை மகனாய் ஏற்றி போற்றியவள் சிந்தனை சிதைவுற்றதால் சீதை கேள்வன் என்று பிரித்து பேசுகிறாள். காடாலட்டும் என்று கடிந்து சொல்கிறாள். முரண்டு பிடிக்கும் முரண்களின் நாயகி இவள். முரண்டு பிடிக்கும் முரண்களின் நாயகி இவள். மற்றவர்களை பெருமையின் உச்சத்தை உணரச் செய்தால், வெற்றிடமாக்கி முழங்கச் செய்தாள். சரிந்த சரித்திரமாய் மறிக்கச் செய்தால், தாய்மை கருணை தரிக்க மறந்தாள். தாய்மை கருணை தரிக்க மறந்தாள். போதும் நிறுத்துங்கள். அமைதி நிரம்பிய இந்த அவையில் விம்பியது ஒரு குரல். அழுத கண்களோடு
மனைவியர் மூவரில் முழுவதுமாய் சுமந்த முரட்டு காதலி கைகேயினான். பரதனுக்கு ஆட்சி வேண்டி அழுது புரண்டு அலற்றினேன். ராமனை காட்சிக்குள்ளும் வேண்டாம் என்று காட்டுக்குள்ளே அனுப்பினேன். வரங்கள் 2 பெற்ற பிறகும் வழக்கு மட்டும் ஓயவில்லை. பலத்த உறவுகளின் வசைகளை கேட்ட பின்பும் அசையாமல் நின்று அசராமல் ஆசைப்பட்டேன். உரிமையாய் கேட்கத்தான் உதவினாய் என்றெண்ணி உச்சி குளிர்ந்து போனேன் நான். உரிமையாய் கேட்கத்தான் உதவினாய் என்றெண்ணி உச்சி குளிர்ந்து போனேன் நான். எதிர்பார்க்கவே இல்லை கடைசியில் மரமுறியை தவிப்பது மாறாத பழியை பெற்று தருவென. அரசன் வரங்கள் மறுத்து வார்த்தை மாறி பேசினாலும் கொடுத்த வரங்களை பின் மறந்துதான் போயிருந்தாலும் அவனோடு முடிந்திருக்கும் பழி சொல்லும் பாவமோ. கம்பநாடனே, நீ என்ன செய்தாய்? புல்லாங்குழலில் காற்றை அனுப்பினாய், நல்லிசை தந்தேன். பின் புயலை அனுப்பினாய், பூண்டோடு வீழ்த்தினேன். இதில் என் தவறு என்ன? இந்த உலகத்தில் காலாகாலத்திற்கும் என் பேர் ஆலகாலமானதற்கு நீதானே காரணம். இந்த உலகத்தில் காலாகாலத்திற்கும் என் பேர் ஆலகாலமானதற்கு நீதானே காரணம். நான் பேச மறுத்திருந்தால் ராமன் இருந்திருப்பான். கம்ப ராமாயணம் பிறந்திருக்குமா? நான் பேச மறுத்திருந்தால் ராமன் இருந்திருப்பான். கம்ப ராமாயணம் பிறந்திருக்குமா? நான் பேச மறுத்திருந்தால் தசரதன் இருந்திருப்பான். ராமனிடம் மோதி ராவணன் மரித்திருப்பானா? நான் கைபேசி பேசும் கையே அல்ல, நானும் ஒரு விதத்தில் இதிகாச கண்ணகி. நான் கைபேசி பேசும் கையே அல்ல, நானும் ஒரு விதத்தில் இதிகாச கண்ணகி. விதி வெல்லும் திறன் கொண்ட ராணிதான் என் மதி. விதி வெல்லும் திறன் கொண்ட ராணிதான் என் மதி. அவரவருள் கிடந்த சொல்ல போனால் புதைந்த ஆற்றல் புதையல்கள் வெளிப்பட்டதே என்னால் தான். இறைவன் திருவருளால் என் இரு வரங்கள் தான் ராமன் மகிமையை உலகிற்கு காட்டியது. கம்ப ராமாயணமா இல்லை கைகேயின் இருவரமா? கம்ப ராமாயணமா இல்லை கைகேயின் இருவரமா? பேசி பாருங்கள் ஒரு பட்டிமண்டபம், அப்போது வெளிவரும் என் சிந்தனை தாண்டவம். கம்ப ராமாயணமா இல்லை கைகேயின் இருவரமா? பேசி பாருங்கள் ஒரு பட்டிமண்டபம், அப்போது வெளிவரும் என் சிந்தனை தாண்டவம். உங்கள் ராமாயண பத்தினி என்னால், பரத பாதுகை பற்றுறுதி என்னால், ராம பெருந்தன்மை என்னால், ராவண பெருந்தொல்லையும் என்னால். இதோ இன்று இந்த கம்பன் கழகத்திலே மகளிர் தின விழாவில் கவியரங்க தலைப்பிற்கான ஆணிவேரே நான் தானே. இத்தனையும் நினைத்தேன், நிகழ்த்தினேன். என்னை தாழ்த்தி இதிகாசத்தை உயர்த்தினேன். தவித்தேன், தயங்கினேன், என்னை ஊற்றி அதர்ம இருள்தனை அகற்றினேன். உலகமே பழித்திருப்பினும் பெற்ற மகனை வெறுத்திருப்பினும் இந்த தாயின் தியாகம் என் ராமனுக்கு தெரியும். இவ்வுலகை காக்கும் பரந்தாமனுக்கு தெரியும். தான் பெற்ற வரத்தால் கார்முகிலின் நிறத்தான் வனம் செல்ல பணித்தார். தாம் கொண்ட திறத்தால் ராமன் வான் புகழாய் இன்றும் என்றும் நிலைத்தான். காரணம் கைகேயி எனும் இந்த தியாக தாய்தான். வைத்திருங்கள் இனி பிறக்கவிருக்கும் பெண் குழந்தைகளுக்கு கைகேயி எனும் என் பெயரை பெருமிதமாக, அது கொண்டு வந்து சேர்க்கும் வெற்றிகளை பலவிதமாக என்று கூறி, தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் மகத்துவத்தை இந்த மகளிர் தினத்தன்று கவித்துவமாக எடுத்துரைக்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். திருமணத்தை தானே நிச்சயித்தவள், நீ தாரைகள் விழ வைத்து பாசக்கயிற்றில் தொங்கவிட்டவள், முரண்டு பிடிக்கும் முரண்களின் நாயகி, இதிகாச கண்ணகி, ஆற்றல் புதையலை வெளிப்படுத்தியவள் என்றெல்லாம் கைகேயியை உருவகமாக கொண்டு அவளுக்கு புதிய பெயர்களை சூட்டிய ரேணுகாவே வாழ்க, வாழ்த்துக்களம்மா. அடுத்ததாக முத்துப்போல்
தீச்சுவை தந்து நிற்கும் தீஞ்சுவையாம். முத்தமிழே எத்திக்கும் கீர்த்தியினை எய்திட எப்போதும் புத்தியில் நின்றிட்ட பூ என்று தமிழால் வாழ்த்தி, ஆன்மீக சொற்பொழிவில் அகத்திலேயே வென்று, ஆன்மீக சொற்பொழிவில் அகத்திலேயே வென்று அன்பினாலே ஆளுகின்ற மாதரசி இவரே. வான்மீதில் தவழுகின்ற வெள்ளி நிலா போலே, வான்மீதில் தவழுகின்ற வெள்ளி நிலா போலே வாரித்தான் இறைத்திடுவார் தண்டமிழை மெல்ல, வாரித்தான் இறைத்திடுவார் தண்டமிழை மெல்ல. சான்றோர்கள் நிறைந்திட்ட சபையிலே இங்கு சதியாலே வென்றிட்ட மந்தரையை பற்றி, சான்றோர்கள் நிறைந்திட்ட சபையிலே இங்கு சதியாலே வென்றிட்ட மந்தரையை பற்றி தேன் போன்ற தித்திக்கும் தீந்தமிழால் ஈண்டு தெய்வீக கவி படைக்க வருகின்றார் நாடே. அரசு ஆதி திராவிடர் நல உயர்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சகோதரி பிரமிளகுமாரி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள், இன்றைய கவி ஆரம்பம். தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் முத்தி கனியா முத்தான தமிழுக்கு என் முதல் வணக்கம். நித்தமும் கொண்டாடப்பட வேண்டிய மகளிரை இன்றைய நாளில் சிறப்பாக கொண்டாடிட வித்திட்ட காஞ்சி அண்ணல் அவர்களுக்கு முதல் வணக்கம். வில்லாளன் ராமனார் கம்பகாவியம், வில்லாளன் ராமனார் கம்பகாவியம் தாளாளர் இவரால் காஞ்சி கம்பன் கழகம். கம்பன் கழக நகைசால் தலைவரும் அனைவராலும் அன்போடு சிக்கையார் என்று அழைக்கப்படும் ஐயாவிற்கு என் வணக்கம். தலைவராய் ராமனும் துணை தலைவராய் ராமமூர்த்தியும் காஞ்சி கம்பன் கழகத்தின் தனிச்சிறப்பன்றோ. இறைவணக்க பாடலால் இதயம் வருடியவளுக்கும் விழாவில் வரவேற்புரை நல்கிய இசைக்குயிலுக்கும் என் வணக்கம். நன்றியுரைக்க காத்திருக்கும் அக்கா என்று அன்போடு அழைக்கப்படும் சுசிலா அக்கா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். சீரிழமை திறம்பியக்க செயல்மறந்து வாழ்த்தொழிக்க தமிழை திறம்பட பழகுவிக்கும் நல்லாசானாய் பள்ளியிலும் நடுவராக இக்கவி அரங்கிலும் வணங்குகிறேன் உமையுமே. மன்னன் மகனை வளர்த்தெடுத்த மன்னன் மகள் கைகேயியே, காடுற்ற ராமனின் எழில்வடிவால் கவரப்பட்டு பன்றியொளி விஞ்சுவழி என்று சொல்லப்பட்டு காப்பியத்தின் அடுத்த கட்ட நகர்விற்கு காரணியாக திகழ்ந்த சூர்பனகையே, நித்தமும் போற்ற வேண்டிய பஞ்ச கன்னிகைகளுள் ஒருத்தியான தாரையே, எதிர்மறை நாயகனின் மனைவியாக எழிலார் வடிவு கொண்டவளாக சீரையோ இவரென ஐயுறும் பெண்ணாக ராமனின் பெருமை அறிந்தவளாக மண்டோதரியே, அசோகவனத்தில் சோகமாய் சீரை இருக்க ஆறுதலாய் தோழமையாய் விடுசடையாய் நீ இருக்க, கம்பனில் மூழ்கி நாவினிக்க ராமநாமம் சொல்லி ராமாயண பெருங்கடலில் வேறாறுகளாய் கலந்துள்ள சபையோரை வணங்கி நிற்கிறேன் மந்தரையான நானும். கைகேயின் பணிப்பெண்ணாக என்றுமே கைகேயுடனே இருந்தவளாக சூத்திரதாரி கைகேயி மனம் மாறாத இருந்துவிட்டால் ராமாயணம் நிகழ்ந்திருக்குமோ என்ற ஐயப்பாட்டிற்கு இடமில்லாத வகையில் அவளை மனு சிரித்தவளாக வஞ்சித்தவள் எனும் வசைமொழியோடு சிந்தை திரித்தவள் எனும் இகழ்மொழியோடு கலங்கி நிற்கிறேன் நானுமே. மந்தரை நான் உருவாய் எண்ணப்பட்டேன். கூன் முதுகு சுமந்து சுமந்து நெஞ்சம் வாரத்தால் வருந்திய போது காகுத்தன் செயலால் கலவரப்பட்டுத்தான் போனேன் நான். உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அண்ணாவுக்கு ஐயன் வள்ளுவனின் வாக்கியும் எல்லால் நெஞ்சம் விழ காப்பிய நகர்வின் அச்சாணியாய் நான். எல்லலால் நெஞ்சம் விழ காப்பிய நகர்வின் அச்சாணியாய் நான். உருவம் சுருக்காது புகழ்கின்றேன் என் புகழ் புலம்பலை செவியிட்டு செப்பிடுவே நல்லவள் நான் என்று தீயவள் அல்லல் என்று. காலன் வருமுன்னே நாடுய காப்புத்தனை அரியணை ஏற்ற கலிப்போடு ஆலோசித்தான் தயரதனும்
எண்ணிய பாரி ஏற்றுவேர் எனையுமே அறவாய் தீண்டினேன் கைகேயி எண்ணுரைத்தான் கவி சக்கரவர்த்தியுமே அறவாய் தீண்டினேன் கைகேயி எண்ணுரைத்தான் கவி சக்கரவர்த்தியுமே சபிக்கப்பட்டவளாய் மூன் முதுகோடு என்னை எதிர்மறை நாயகியாய் எண்ணுவோரே என்னை எதிர்மறை நாயகியாய் எண்ணுவோரே பகலின் அருமை அறிய இருள் வேண்டுமே இன்பமதை நுகர துன்ப நிழல் படித்திருக்க வேண்டாவோ துன்ப நிழலாய் நான் ராமனும் இன்பம் நுகரவே துன்ப நிழலாய் நான் ராமனும் இன்பத்தை நீங்கள் நுகரவே மந்தரையின் தன் மதி உயர் சொற்களை மாது அவளிடம் மெதுவாய் வீசினேன் மந்தரையின் மதி உயர் சொற்களை மாது அவளிடம் மெதுவாய் வீசினேன் விரைந்து சினந்து அவள் சொன்னாள் எனக்கு நல்ல எல்லை என் மகனுக்கும் நல்ல எல்லை நீ என்று சோர்ந்தேனானான் விசையுறு பந்தை போல் வேகமாய் சிந்தித்தேன் அவள் சிந்தையில் நஞ்சை வித்திடவே அன்றொரு நாள் மன்னன் தந்த வரத்தை மகராசி அவள் மறந்திருக்கலாம் பண்டு இளையோனாய் இருந்த ராமன் வில் கொண்டு அடித்த கல்லதனை நான் மறப்பேனா உருவில் ஊனியனை உள்ளத்தளவில் உணரச் செய்த உண்மத்தன் அவனை என் உள்ளத்தினின்றும் பிரிப்பேனா ராமன் என்றாலே ஒரு வில் ஒரு சொல் ஒரு வில் துஷ்டர்களுக்கு அண்ணனின் ஒரு வில் ஒரு சொல் சரணம் என்பவருக்கு அபயம் என்றொரு சொல் ஒரு இல் இந்த இல் பிறவியில் இரு மாதரை சிந்தையாலும் தொடாத ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் இது மட்டுமா ராமாயணம் இல்லையே இவை எல்லாவற்றிற்கும் அச்சாணியாய் இருந்தது ஒரு கல் அல்லவா அது ராமாயண மாளிகையினுடைய அஸ்திவார கல் அல்லவா ஒரு கல் இதுதான் அவன் புகழுக்கு காரணம் கால் புகழ் பட்டு கன்னியாய்
சிறையிருந்த அவள் ஏற்றம் விளக்க காரணம் நானே. அசோக வனத்திருந்தவளின் சதியாய் ஆறுதல் அளித்த திருசடை புகழ் நாமறிய காரணம் நானே. பெரும் காப்பியத்தின் சிறு பாத்திரம் நான், பெரும் காப்பியத்தின் சிறு பாத்திரம் நான், சிறுமை பாத்திரம் அல்ல. பெரும் காப்பியத்தின் சிறு பாத்திரம் நான், சிறுமை பாத்திரம் அல்ல. மாற்றம் பெரிதாய் நிகழ மாற்றுத்திறனாளி நானே காரணம். கூண் முதுகு பெற்றவள் நான், நிகழில் புகழ் ராமாயணத்தின் அச்சாணி நான். கூண் முதுகு பெற்றவள் நான், நிகழில் புகழ் ராமாயணத்தின் அச்சாணி நான். வளைந்த முதுகோடு வாகாய் காரியம் முடித்தேன் நான், நிமிர்த்தியே நிறுத்தினேன். வளைந்த புகழ் முதுகோடு வாகாய் காரியம் முடித்தேன், நிமிர்த்தியே நிறுத்தினேன். புகழச்சியில் ராவண வதம் உடைக்கச் செய்தே ராமனை, நிமிர்த்தியே நிறுத்தினேன். புகழச்சியில் ராவண வதம் முடிக்கச் செய்தே ராமனை. கம்பகாவியம் உள்ளவரை, ராமனின் புகழ் ஓங்கி உள்ளவரை, மன்னரை நானும் இருப்பேன். கூணி அல்ல நான், ராமாயணத்தின் அச்சாணி நான். கூணி அல்ல நான், ராமாயணத்தின் அச்சாணி நான். எனவே என் கருத்தை மாற்றுவீர், எனையும் ஏற்றுவீர். நன்றி, வணக்கம். பகலின் அருமை அறிய இருள் வேண்டாமா? இன்பம் துய்க்க துன்ப நிலை வேண்டாமா? நன்று நிகர் சொற்களால் வஞ்சியவள் கருத்தளித்தேன். கால கண்ணாடியாய் மாறி தசரதனின் சத்தியத்தை காத்தேன். கைகேயி சிந்தையை கலைத்தவள் நானே. பெரும் காப்பியத்தின் சிறு பாத்திரம்தான், ஆனால் சிறுமை பாத்திரம் அல்ல என்றும் கூணி அல்ல நான், கம்ப ராமாயணத்தின் ஆணி வேறே நான் தான் என்று அழகாக எடுத்துரைத்த பிரமிளகுமாரி சகோதரியே, வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். அடுத்ததாக, பூத்திடுவாள் என் மனத்தில் பூவையாக என்றென்றும், காத்திடுவாள் என் அன்னை காலமெல்லாம் முத்தமிழால், கூத்திடுவாள் சொற்களில் கூடும் இன்பம் சேர்த்திடுவாள், ஏற்றிடுவேன் என்னாலும் ஏற்று என்று கண்ணல் தமிழால் வாழ்த்தி பொருளியலை பாடமாக தேர்ந்தெடுத்தார். பொருளியலை பாடமாக தேர்ந்தெடுத்தார். பொருத்தமாக சேர்த்திட்டார் அறப்பணியில், பொருத்தமாக சேர்ந்திட்டார் அறப்பணியில். தருவாக இருக்கின்ற தமிழினாலே தனித்துவத்தை காட்டியேதான் சிறப்படைந்தார். தருவாக இருக்கின்ற தமிழினாலே தனித்துவத்தை காட்டியேதான் சிறப்படைந்தார். செருக்கெதுவும் இல்லாத குணத்தினாலே, செருக்கெதுவும் இல்லாத குணத்தினாலே சோதரியாய் மாறித்தான் அகத்தை வென்றார். சோதரியாய் மாறித்தான் அகத்தை வென்றார். கருமேகம் சூழ்வது போல் சூர்ப்பனகை, கருமேகம் சூழ்வது போல் சூர்ப்பனகை, கருத்தினிலே சூழ்ந்திட்ட வஞ்சத்தை, கருத்தினிலே சூழ்ந்திட்ட வஞ்சத்தை கவிதையிலே வடித்திடவே வருகின்றார் அன்பு சகோதரி கலைச்செல்வி அவர்கள். வாருங்கள், செவிமடுப்போம். அன்னை தமிழை வணங்கி கம்பனை கரைத்து குடித்த சான்றோர் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி தலைமை ஏற்று அற்புதமாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மா அவர்களை வணங்கி உடன் பேசி சென்ற பேச இருக்கின்ற கவியரங்க நாயகர்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை இங்கே தெரிவித்துக் கொண்டு இதற்கு நம்முடைய குழுவிலே வாழ்த்துக்களை தெரிவித்த அத்தனை பெருந்தகைகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவியரங்கம் கம்பனியினுடைய கதாபாத்திரங்களிலே பெண் கதாபாத்திரங்கள். இப்பொழுதுதான் நான் கவனித்தேன், அவனுடைய பெண் கதாபாத்திரங்களை வரிசைப்படுத்துகிற பொழுது ஆரம்பம் முதல் புலப்பலாகவே போட்டுவிட்டார்கள். கைகேயி, மந்தரை, சூர்ப்பனகை புலப்புவதை தவிர நாங்கள் வேறு என்ன செய்ய முடியும்? ஒருவேளை இவர்களை இடையிடையே தாரையையும் மண்டோதரியையும் திருசடையையும் இடையில் செருகியிருந்தால் கேட்பதற்கு உங்களுக்கும் ஒரு சக்தி பிறந்திருக்கும், சுவை கிடைத்திருக்கும். இருப்பினும் கொண்ட நிகழ்வை எடுத்து சொல்வதுதானே எங்களுக்கு உண்டான நிகழ்வு. புவியில்
சூரியனின் உயிர்ப்பு வெய்யொளி, மலரின் உயிர்ப்பு வாசம், காற்றின் உயிர்ப்பு உயிர் சுவாசம், நெருப்பின் உயிர்ப்பு வெம்மை, அரு நீரின் உயிர்ப்பு குளுமை, தரு நிலத்தின் உயிர்ப்பு தாங்குதல், பெருவானத்தின் உயிர்ப்பு விரி எல்லை, அருவியின் உயிர்ப்பு விழும் ஓசை, பெரு நதியின் உயிர்ப்பு ஓட்டம், விழிகளின் உயிர்ப்பு கருவிழி ஒளி, நாவின் உயிர்ப்பு சுவை மொட்டு, செவியின் உயிர்ப்பு கேட்டல், நாசியின் உயிர்ப்பு நுகருதல், மெய்யின் உயிர்ப்பு உணர்தல், பெண்ணின் உயிர்ப்பு அவளிடம் பெண்மை. பெண்மையின் உயிர்ப்பு கண்ணியம், கண்ணியத்தின் உயிர்ப்பு கம்பீரம், கம்பீரத்தின் உயிர்ப்பு அழகு. அந்த அழகை அடியோடு இழந்து நெருப்பண்ண சிவந்து விரிந்த தலை மயிரை உடையலாய், பயம் தரும் உருட்டை விழிகள் உடையலாய், பானை என்ன பெருத்த வயிறு உடையலாய், பார்க்க ஒட்டா வெறுப்பை தரும் முகமுடையலாய், கேட்போர் மூச்சித்து விழும்படியான குரலுடையலாய், அழகற்ற உரிவினலாய், தீயல் இவளென்றே அறிபவளாய், கனத்த இதயத்தோடு கவியரங்க சபைதனிலே நிற்கும் இந்த காரிகை இவளை யாரென தெரிகிறதா? நான் சூழ்வினை சூர்படகை ஆவேன். உறங்கும் எரிமலை என்ன என் உள்ள குமுறல்களை பிறங்கிய சான்றோர் சார்ந்த சபைகளிலே கலந்து வினையால் அனுபவித்த வேதனைகளை இறக்கி வைக்கின்றேன். தயவு கூர்ந்து கேளு. பாட்டன் குலத்தியன் வழிவந்து உதித்தவன் அப்பன் விசிறவசுவோ, என் அப்பன் விசிறவசுவோ வானவர் குலம், அம்மை கைகேசியோ தானவர் குலம். வானவர்க்கும் தானவர்க்கும் பிறந்த நான் எக்குலம் என்று உரைப்பேன். இல்லை, எண்ணில் எக்குணம் மிகும் என்றுதான் அறிவீர். இரண்டும் கெட்டான் நிலை அனுபவித்துள்ளீரா? சிறந்த அழகில் பாட்டியையும் தாயையும் விஞ்சினேன் என்று வேறெந்த கவி கம்பன் சொன்னதும் மாறி போனது ஏன்? ஆவாவென்று ஆரவரித்து கொக்கரித்து தேவாரி தேவர்களை சென்று சிறைப்பிடித்து தமக்கு ஏவல் செய்யும்படி பணித்து தங்கையின் மீது ஆவல் மிக்கொண்டு அரவணைத்து அன்பு கொடி ராவணனுக்கு பின்னானவன் இந்த வேலை. எரிகடல் தன்னோடு பின் மண்ணோடு நின்று அரிதவம் பல இடைவிடா செய்து குறிநூலணிந்த மார்பினோரிடத்து வரம்பலம் பெற்ற விரிதோன் நல்லோன் கும்பகர்ணனுக்கும் பின்னான வேலை. மரவழி சென்ற அரக்கர் தம்மோடு பிறந்தாலும் அறவழி நின்ற நீதி வெறியோனாய் பிரம்ம நாயகனின் அருள்தரு சென்றால் சரணம் கண்ட விபிடனுக்கு முன்னான வேலை. சக உதரன் இவன்தான் என கை காட்டிட சகலமும் அவனே என்பதால் மறுதளிக்காமல் முகம் கூட பாராமல் அவன் தன்னை மாலையிட்டு அகம் நிறைத்து கைப்பிடித்த கண்ணாளனோடு இவ்யுகத்தில் மகிழ்ச்சியில் திளைத்தவள் நான். காதல் என்னும் கனிவு காட்டியவனுக்கு இதமான பரிசொன்று தரவே என் உதிரத்தை சிசு ஒன்று சுமந்து கனவொடு காத்திருந்த வேலைகளில் அந்தோ வந்து சூழ்ந்ததம்மா மட்டிலா பெருந்துன்பம். வேலியே பயிரை மேய்ந்தார் போல, முள்ளே மலரை கிழித்தார் போல, நிலவை வானமே தள்ளினார் போல, நிழலை நிஜமே தொலைத்தார் போல, குலத்துக்கு ஒரு பெண்ணாய் பிறந்ததால் நலத்துக்கு ஒரு குறைவில்லாமல் பார்த்து பார்த்து வளர்த்த பேரன்பு பூண்ட அது தமையனே, வாளால் என் தலைவனின் தலை சாய்த்து பின் மீளா துயரில் மூழ்கிய பேதை என்னையும் கருவுற்ற கண்மணி என்றும் கருதாமல் கருவுகள் நெஞ்சமொடு வீழ்த்த முனைய வெறுண்டெழுந்து தடுத்தனர்
கண்கள் இருண்டு போய் செய்வது அறியாது காரணம் தேடிட சுருண்டு வேணேன் கிடைத்த விடையால். மூவுலகையும் வென்று திளைத்த மூர்க்கனுக்கு கேவலம் தானவரின் சிற்றரசையும் ஆள ஆசையாம், வேறொன்றும் இல்லையாம். முடிந்து போனது எல்லாம் என்று நினைக்கையில் முட்டி உதைத்து தன் இருப்பை என் சிசு எனக்கு நினைவூட்டிட தட்டி கேட்போம் என்று வாழ வீடு கொண்ட பேதை நான். வருடங்கள் உருண்டோடினாலும் வருத்தம் நீங்காமல் பெற்றெடுத்த பிள்ளைக்கு சம்பு என பெயரிட்டு உற்றவன் மாண்ட சோகம் சொல்லி சொல்லி அமுது ஊட்டிட அவனும் கொற்றவனை கொன்று பழி தீர்க்க சபதம் எடுத்து வீட்டிருந்தான் தர்பை வனத்தில் தவம் செய்ய. அந்தோ அறுத்தறிந்தான் தலையை தர்பையோடு சேர்த்து அரவணையான். வேதை என் செய்வேன்? காத்திருந்தேன், உற்ற காலம் வரும் வரை உயிர்த்திருந்தேன். அழும் குழந்தைக்கு இனிப்பு கொடுப்பது போல் சுதந்திரமாய் வாழும் உரிமை கொடுத்தான். இளைய சகோதரர்களை எனக்கு துணையாகவும் வைத்தான். ஊழ்வினையால் கானகம் வந்த ராமனை சூழ்வினை நீங்க சந்தித்தேன். அவனை கண்டதும் காதல் கொண்டேன் என்பது உண்மை. காதலால் உருகியது உள்ளம். கிடைக்காவிடின் சாதல் ஒன்றே வழி என்று நின்றதும் உண்மை. இதில் தவறென்ன கண்டேன்? என் மொழி கேளீர். போதலர் வனத்துள் இருந்த தவ முனிவர்களும் மதிமயங்கி பெண்ணாக பிறக்கவில்லையே என்று கதி கலங்கி கண்ணீர் மல்க உறைந்தார்களே. விதி வசத்தால் விசுவாமித்திரரோடு வந்தவனின் வடிவழகை கண்டு அன்று. ஆண்களுக்கே அவன் மீது ஆசை வந்தால் பெண்ணாகிய எனக்கு வந்ததில் தவறென்ன? கைப்பெண்ணுக்கு காதல் தகுமா என்றால் எம் குலத்தில் பிறந்தோர்க்கு இது தகுந்தானே. யானையை கொண்டு யானையை பிடிப்பது போல் மனித உரு கொண்ட விண்ணுலக நாயகனை, தனியனாய் தவம் இருக்கும் தயாளனை இனிய உரு கொண்டு உருகச் செய்து என்னவனாக ஆக்கிக் கொண்டால் மன்னவனாம் பேராசை பிடித்த ராவணனை மண்ணுக்குள் புதைத்து முடிப்போம் சபதமதை என்றெண்ணி அணுகியதில் தவறென்ன கண்டீர்? ஆசையோடு அணுகிய வேதை என்னை அன்போடு உற்று நோக்கினான். அவன் அருள் கண் நோக்கும் கூட மாற்றவில்லை மருள் நிறை என் உள்ள நோக்கமதை. யார் நீ? ஏது உன் ஊர்? வினவினான். விடையளிக்கும் முன் விழுந்து தொழுதே, விடையளிக்கும் முன் விழுந்து தொழுதே, தடை தகர்க்க வல்ல செந்தால் பற்றினே. திரு கண்களும் செம்பவள வாயும் நெடிய கரங்களும் அருள் தராமல் போனாலும் போகலாம், ஆயினும் திருவடிகள் தந்தே தீரும் என்பதும் இங்கு பொய்யானதே. அறிந்தோ அறியாமலோ வினையறுக்க சரணம் என்று தாழ்பற்றிய போது புரிந்து கொண்டாலும் ராமன் புரிந்து கொண்டாலும் வெளி காட்டாமல் சிரித்து பேசி உரிமையோடு ஊடலாடி எரிகின்ற தீயில் எண்ணெய் ஊற்றிவிட்டு வேரிமையில் சிலும்ப போய்விடென்று கூவி காரிகையோடு குடிலுக்குள் புகுந்தானே. அச்சீதையின் அழகு கண்டு இந்த பேதையின் மனம் சொல்லன்னா கோபத்தில் பதைபதைத்து செய்வதறியாமல் திகைத்தது. இதயம் துடித்தது. வந்த காரியம் முடியாதோ? உதயமாயிற்று ஓர் எண்ணம். சீதாராமன் குடிலுக்குள் போகும் முன் இளையாழ்வானை காட்டி தகுந்தவன் இவனே என்று மொழிந்ததை நம்பி உகந்து என்னை ஏற்றுக்கொள் என்று பகர்ந்ததற்கு அம்பர நாயகனின் ஊம்பி செய்தது என்ன? காரிகை என்றும் பாராமல் உடைவாளை உரிந்து முடிபட்டி துவைத்து தள்ளியதோடு முளை காம்பு காதிரண்டை மூக்கோடு அறிந்தென்னை அவலமாக்கியது நியாயம் உள்ளதா? முடிவற்றி இழுத்து தொட்டு தூக்கினான் இடிவேந்தன் ராவணன் என்பதை ஒப்பாமல், முடிவற்றி இழுத்து தொட்டு தூக்கினான் இடிவேந்தன் ராவணன் என்பதை ஒப்பாமல், கொடி இடையாலை தொடாமல்
அப்படியே குடிலோடு தூக்கினான் என்று கவிதை வடித்து கம்பன் போற்றிய பெண்ணியத்தை பொடி பொடியாக்கிய பிழை யாருடையது? சூழ்ச்சியால் இனிய கண்ணாளனை இழந்து தவத்தில் மூழ்கிய என் இளங்குமரனையும் இழந்து பாழாகி போன வாழ்வதனை நினைந்து வீழ்ந்தே கிடக்காமல் வெஞ்சபதம் கொண்டு ஊழ்வினையால் காழகம் வந்த ராமனை தாழாமல் விடைமுடைக்கும் கருவியாக்க விரைந்ததில் என் அழகு அவயங்களை இழந்து வெம் பழி தீர்த்து கொண்ட பேத என்னை சூழ்வினை சொல்படகை என்றெண்ணி வாழ்த்த வாயில்லை என்றாலும் பரவாயில்லை, பஞ்சமகன் என்று விளம்புவதும் ஏனோ? பஞ்சமகன் நானா? இல்லவே இல்லை. வஞ்சிக்கப்பட்ட மகள் என்று இயம்ப ஓர் வாய்ப்பளித்த சான்றோரின் பாதங்களில், இச்சபை சான்றோரின் பாதங்களில் சூழ்த்த மாமலர் தூவி மகிழ்ந்து என் சிரம் தாழ்த்தி வணங்கி பிரியா விடை பெறுகின்றேன். சந்திப்போம். மகள் நானா, வஞ்சிக்கப்பட்ட மகள் நானே என்று தன்னுடைய புலம்பலை எல்லாம் இங்கு கொட்டி தீர்த்திருக்கிறார் சூர்பனகை. அடுத்ததாக, சத்தான சொல் கொண்டு சந்தத்தில் யான் பாட நித்தமும் என்னை விட்டு நீங்காத முத்தமிழே, சொத்தாக யான் கருதும் சோதிமிகு மூத்தவளே, சித்தத்தில் சேர்ப்பார் சிறப்பு என்று தண்டமிழால் வாழ்த்தி பெருவரக்கன் ராவணனின் மனைவியாகி பேருலகில் மகிழ்ச்சியோடே வாழ்ந்திருந்த பெருமை மிகு குணங்களாலே சிறந்திருந்த பீடுற்ற மண்டோதரி புகழ் பாட திருப்பதியில் ஆண்டதுவும் 12 திருப்பாவை சொற்பொழிவாய் ஆற்றும் நங்கை. திருப்பதியில் ஆண்டதுவும் 12 திருப்பாவை சொற்பொழிவை ஆற்றும் நங்கை திருவான விஜயாவே வருக நீரே, தீந்தமிழில் கவியட்டி தருவீர் நீரே. கம்பன் பாடிய காவிய ராமனாய் மன்றத்தில் அமர்ந்திருக்கும் மங்கா புகழுடைய தலைவர் அவர்களே, வணங்குகின்றேன் தலைவனை. சடையப்ப வல்லராய் வார்த்தைகளால் சளைக்காமல் இன்றும் பேசும் துணைத் தலைவரை வணங்குகின்றேன் கைகூப்பி. நன்றியுரை வழங்க இருக்கும் நல்குணவதி எங்கள் அக்காவை வணங்குகிறேன் கைகூப்பி. கடவுள் வாழ்த்து பாடிய கண்மணியே, நீ வாழ்க வளத்துடன். மாங்குற தமிழால் வரவேற்புரை அளித்த இசையரசியை வாழ்க வளத்துடன். நற்றமிழால் நயம்பட தொடங்கிய நடுவராய் விளங்கும் மாதரசியை வாழ்க வளம். கம்பன் தமிழெடுத்து தன்னொலி வீசும் சக தோழியர்களே வாழ்க வளமுடன். மன்றத்தில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் மண்டோதரியின் மாலை வணக்கம். மன்றத்தில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் மண்டோதரியின் மாலை வணக்கம். மயன் என்பாளின் மகள் நான், மாயாவியும் துந்துவியும் என்னுடன் பிறப்பு. மண்ட உதரத்தவள், மனவலிமை படைத்தவள், தூய வெண்ணீரு துதைந்த மேனியல், சிவனடி மறவா சிந்தையல், சென்னறி வழுவாதவள், மாண்புகள் நிறைந்த கதாபாத்திரம் இம்மண்டோதரி. ஆம், மக்களின் மனதால் வணங்கத்தக்கவள் இன்றும் இந்த மங்கையாம் மண்டோதரி. கண்டார் இகழ்வனவே காதலந்தான் செய்திருந்தும் கொண்டானை அல்லால் புரியா குலமகள் நான். கண்டார் இகழ்வனவே காதலந்தான் செய்திருந்தும் கொண்டானை அல்லால் அறியா குலமகள் நான். என்னவன் ராவணன் பிறன்மனை சீதையின் முன்னே இறந்து இறங்கி காலில் விழுந்து அறிந்து வருந்தியவள் இந்த மங்கையாம் மண்டோதரி. வருந்தியவள் இந்த மங்கையாம் மண்டோதரி. சிந்தையை சிவன் மேல் செலுத்திய சிவபக்தை நான். சிந்தையை சிவன் மேல் செலுத்திய சிவபக்தை நான். என் சிவபக்தியை மணிவாசகனும் புகழ்ந்திடுவார். என் சிவபக்தியை மணிவாசகனும் புகழ்ந்திடுவார். ஏர்தரும் ஏழுலகு ஏற்கைய உருவும் தன்னுருவாய் ஆறுதல் சூழ் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பமளித்த மேயபிரானை சீரிய வாயால் உயிரே தென்பாண்டி நாடென பூவா என்று அனுமனே அசந்து போய் சிந்தை தடுமாறிய உருவம் படைத்தவள் இந்த உத்தமியாம் மண்டோதரி. அனுமனே அசந்து போய் சிந்தை தடுமாறிய உருவம் படைத்தவள் இந்த உத்தமியாம் மண்டோதரி. அனுமன் கண்ட அந்த மாண்பு என் கணவன் உணர்ந்திருந்தால் யுத்த காண்டமே வந்திருக்காது. அனுமன் கண்ட அந்த மாண்பு
சிந்தையிலே தூய்மையுடைய அழகினான். சிந்தையிலே தூய்மையுடைய அழகினான். உயர்ந்த ஆடை உடுத்தி தன் அழகால் இருந்த இடத்தை பிரகாசிக்க செய்து தூங்கும் பெண்ணாக அறிமுகம் ஆகிறேன் நான். சுகமாக அறிமுகமாகி சோகத்தில் முடிந்தவள் இந்த மயன்மகள் மண்டோதரி. சுகமாக அறிமுகமாகி சோகத்தில் முடிந்தவள் இந்த மயன்மகள் மண்டோதரி. என் கணவன் தடமாறும் போது அவர் மனமாறும்படி பேசும் சொல்வன்மையை கம்பன் எனக்கு தரவில்லை. என் கணவன் தடமாறும் போது அவர் மனம் மாறும்படி பேசும் சொல்வன்மையை கம்பன் எனக்கு தரவில்லை. சூர்பனகை சூழ்ச்சியுடன் சீதையை வர்ணித்தாரே, அப்போது நான் பேசியிருக்க வேண்டும். சூர்பனகை சூழ்ச்சியுடன் சீதையை வர்ணித்தாரே, அப்போது நான் பேசியிருக்க வேண்டும். அக்ககுமாரன் இழப்பையும் மேகநாதன் இழப்பையும் தாங்க முடியாமல் தவித்தேனே, தாங்க முடியாமல் தவித்தேனே, அப்போது நான் பேசியிருக்க வேண்டும். வாரணம் பொருத்தமாகும் வரையினை எடுத்ததோடும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாகும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்தவாடால் ஜடாயுவை கொன்ற என் கணவரிடம் நான் பேசியிருக்க வேண்டும். சீதையின் மீது உள்ள காமம் தவறு என்றும் பிறன்மனை ஆடல் பாவம் என்றும், சீதையின் மீது உள்ள காமம் தவறு என்றும் பிறன்மனை ஆடல் பாவம் என்றும் பேச முடியவில்லை. பேச முடியவில்லை. பேச்சும் வரவில்லை ராவணன் முன்னால். பேச முடியவில்லை. பேச்சும் வரவில்லை ராவணன் முன்னால். பேச வேண்டிய இடங்களிலெல்லாம் நான் பேசாமல் போனதால் என்னை பற்றி யாருமே பேசவில்லை. பேச முடியாத இடங்களெல்லாம் நான் பேசாமல் போனதால் என்னை பற்றி யாருமே பேசவில்லை. வில்வன்மையை ராமனிடம் கொடுத்தீரே கம்பரே, வில்வன்மையை ராமனிடம் கொடுத்தீரே, சொல்வன்மையை எனக்கு ஏன் கொடுக்க மறந்தீர்? சொல்வன்மையை எனக்கு ஏன் கொடுக்க மறந்தீர்? புலம்புவதற்கு மட்டுமே என் வாய் திறந்தது. புலம்புவதற்கு மட்டுமே என் வாய் திறந்தது. என் மகன் அக்ககுமாரன் இழப்பு. ஐயோ, என் மகன் அக்ககுமாரன் இழப்பு. ஒவ்வொரு தாய்க்கும் உணர்த்தும் இந்த தவிப்பு. இன்னொரு மகன் இந்திரஜித் மாண்டான் மண்ணுலகு. மங்கையான மண்டோதரி மனம் பெரும்பி ஓடவிட்டு இவ்வுலகு. மங்கையான மண்டோதரி மனம் பெரும்பி ஓடவிட்டு இவ்வுலகு. கருங்குழல் கற்றற்பாரம் கால் தொட தாமரைப்பூ கைகளால் தாவி அணைத்தேன் இந்த தாய். மகனே மகனே என்று வயிறு அழைத்து அலறி மாண்டினேன். நெஞ்சில் வஞ்சமில்லா நேசம் நிறைந்தவள் நான். நெஞ்சில் வஞ்சமில்லா நேசம் நிறைந்தவள் நான். என் சோகம் என்னோடு மட்டும்தான். மலையின் மேல் மயில் விழுந்தது போல் மைந்தன் மேல் மருகி விழுந்தேன். மலையின் மேல் மயில் விழுந்தது போல் மைந்தன் மேல் மருகி விழுந்தேன். பெண்ணாசையினால் மண்ணை ஆளப் போகும் மகனை இழந்தேன். என் கணவரின் பெண்ணாசையால் இலங்கை மண்ணை ஆளப் போகும் மைந்தனை இழந்தேன். என் தலைவனின் முறையற்ற காமத்தால் தலையற்ற உடலை கண்டு வெதும்பினேன். என் மகனின் தலையற்ற உடலை கண்டு தரணி தாங்கா வண்ணம் அலறினேன். நான் அழுவதை பார்ப்போர் அழுதிருப்பர். நான் அழுவதை பார்ப்போர் அழுதிருப்பர். உயிரற்ற உடல் பின்னர் நிகழவிருக்கும் பெருங்கேற்றை பறைசாற்றுகிறது. என் மகனின் உயிரற்ற உடல் பெரும் கேட்டை பறைசாற்றுகிறது. எடுத்துச் சொல்ல அஞ்சினேன். அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சியிலை என்று அழுதால் செய்த. அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சியிலை என்று அமுதால் செய்த நஞ்சினான் இலங்கை வேந்தன் நாளை இத்தகையன் அன்றோ என்று அஞ்சினேன். உடல் மீது வீழ்ந்தேன் உடன் வாழ்ந்த இந்த மண்டோதரி. உடல் மீது வீழ்ந்தேன் உடன் வாழ்ந்த இந்த மண்டோதரி. கடலில் மின்னல் விழுந்தது போல் விழுந்தேன். துன்பத்தின் எல்லைக்கே சென்றேன் மனம் வெதும்பிய இந்த மண்டோதரி. செவ்வானம் போல் சிவந்தது என் கண்கள். செவ்வானம் போல் சிவந்தது என் கண்கள். சொல்வதற்கு மொழிகள் இன்றி தவித்தேன் நான். சொல்வதற்கு மொழிகள் இன்றி தவித்தேன் நான். வெள்ளருக்கும் சடைமுடையான் வெட்படுத்த திருவேணி இன்று அம்பெடுத்து எறிந்த ராமனின் கணைகளால், இன்று அம்பெடுத்து எறிந்த ராமனின் கணைகளால் சீதையை மனச்சிறையில் கறந்த காதல் இன்னும் மீதம் இருக்குமோ என்று எண்ணியதோ அவன் கணைகள். என்று எண்ணியதோ அவன் கணைகள். சல்லடையாய் குலைத்து விட்டதே உன்மார்பில். சல்ல
கல்லடையாய் துளைத்து விட்டதே உன்மாவில் தேவர்க்கும் மூவர்க்கும் மற்றும் உள்ள ஏவர்க்கும் மிஞ்சிய வலிமுடைய என் கனவா தேவர்க்கும் மூவர்க்கும் மற்றும் உள்ள ஏவர்க்கும் மிஞ்சிய வலிமையுடைய என் கனவா உன் அழிவுக்கு யார் காரணம் உன் அழிவுக்கு யார் காரணம் சூர்பனகை இழந்த முக்கா சீதையின் கற்பு கனலா கானகத்தில் ராமன் பூண்ட விரதமா தேவேந்திரன் செய்த தவம்தான் காரணமா முதலில் அதிகாயனுக்காக அழுதேன் பின்பு மேகநாதனுக்காக அழுதேன் இறுதியில் என் இலங்கை வேந்தனுக்காக அழுதேன் ஒப்பற்ற கற்போடு என் பாத்திரத்தில் படைத்தது என் பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் ஒப்பாரி பாட மட்டும்தானா ஒப்பற்ற கற்போடு என் பாத்திரத்தை படைத்தது என் பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் ஒப்பாரி பாட மட்டும்தானா என் அழுகையை பார்த்து மரங்களும் அழுதன மலைகளும் அழுதன ஏன் இலங்கையே அழுதது மண்டோதரியின் மனம் கவர்ந்தவன் மண்ணிலே விழுந்து விட்டான் மண்ணிலே விழுந்தவன் வெண்ணிலே காத்திருப்பான் மண்ணிலே விழுந்தவன் வெண்ணிலே காத்திருப்பான் என்றெண்ணி இந்த மண்டோதரியும் உயிர் விட்டால் மன்னவன் மார்பீது என் புகழ் பாட வானமங்கையர் வந்தனர் விஞ்சையர் வந்தனர் மற்றும் அத்தான மங்கையர் பலரும் வந்தனர் கற்புடை மங்கையரும் வந்தனர் தமிழகம் போற்றும் தவத்தை பெற்றேன் தமிழகம் போற்றும் தவத்தை பெற்றேன் தரணியெங்கும் ஒலிக்கும் வாழ்க்கை பெற்றேன் பஞ்ச கன்னியர் வழிபாட்டில் என்னையும் சேர்த்தனர் ஏற்றமிகு தமிழ் மக்கள் பஞ்ச கன்னியர் வழிபாட்டில் என்னையும் சேர்த்தனர் ஏற்றமிகு தமிழ் மக்கள் சீதை தாரை அகலிகை பாஞ்சாலியுடன் மண்டோதரியும் இணைக்கப்பட்டேன் கற்பு கடம் கொண்ட பொற்புடை தெய்வம் என்று திகழ்ந்தவள் இந்த மண்டோதரி மாசில்லா மண்டோதரி மயன் மகள் மண்டோதரி மண்ணுலகில் புகழோடு விளங்கட்டும் அவள் புகழ் தமிழ் மண்ணில் பரவட்டும் நன்றி சிறந்த நங்கை சுகமாக அறிமுகமாகி சோகத்தில் முடிந்தவள் மிக அழகான வரிகள் சுகமாக அறிமுகமாகி சோகத்தில் முடிந்தவள் பேச முடியாத இடங்களில் எல்லாம் பேசாமல் இருந்ததால் என்னை யாருமே பேசவில்லை என்று வருத்தப்பட்டிருக்கிறார் நெஞ்சில் வஞ்சமில்லா நேயம் நிறைந்தவள் ஒப்பற்ற கற்போடு என்னை காப்பியத்தில் படித்தது ஒப்பாரி வைக்கத்தானா என்றும் விளம்பி இருக்கின்றார் அருமை கவியே வாழ்க வாழ்த்துக்கள் அடுத்ததாக இறுதியாக வித்தாய் இருந்து விதைத்தாலே நன்னெறிகள் முத்தாய் மிளிர்ந்தேதான் மூவுலகும் முத்தமிழார் எந்நாளும் இத்திரையில் ஏற்றத்தை பெற்றிடும் செந்தமிழ் சேர்க்கும் சிறப்பு என்று செந்தமிழால் வாழ்த்தி அன்னையென சீதையுமே மும்முறையும் அழைத்திட்ட பெருமகனும் இவளற்றும் அன்னையென சீதையுமே மும்முறையும் அழைத்திட்ட பெருமகனும் இவளன்றோ புன்மைகளே நிறைந்திட்ட குலத்தினிலே பூத்திட்ட புதுமலரும் இவளன்றோ புன்மைகளே நிறைந்திட்ட குலத்தினிலே பூத்திட்ட புதுமலரும் இவளன்றோ இன்முகத்தால் இவளுடைய மேன்மை சொல்ல ஈடில்லா திருக்குறளை ஆய்ந்த நங்கை இன்முகத்தால் இவளுடைய மேன்மை சொல்ல ஈடில்லா திருக்குறளை ஆய்ந்த நங்கை பன்முகமாய் திறமைகளை கொண்ட மங்கை பானுமதி அவர்களும் தான் திரிசடையாய் இச்சபையில் உங்கள் முன்னே தமிழே வெள்ளை பொருசொலி வெள்ளை சிரிப்பொலி பிள்ளை தமிழ் மொழியே சின்ன இதழ் மொழி வண்ண விழிமொழி கன்னி தமிழ் மொழியே அணைக்கும் கைமொழி பிணைக்கும் வாய்மொழி இனிக்கும் தாய்மொழியே துணைக்கு வரும் மொழி இணக்கம் மொழி வணங்கும் தமிழ் மொழியே பகைப்போரை வென்று பழிப்போரை தின்று செழிக்கின்ற செம்மொழியே பாவை நீ வேதம் பணிகிறேன் உன் பாதம் பார்த்திடு நாள்தோறும் தமிழ் வணக்கம் 6 காண்டங்களிலும் தன் 6 போல் பெண்ணின் புகழை சீராக கவியில் ஓட வைத்த கம்பா 6 காண்டங்களிலும் தன் 6 போல் பெண்ணின் புகழை சீராக கவியில் ஓட வைத்த கம்பா 100 ஆண்டுகள் வாழ்கவி மன்னா வேர் நீ பூ நான் விழுந்து வணங்குகிறேன் வேர் நீ பூ நான் விழுந்து வணங்குகிறேன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ பெண்ணை போற்றி பாட
பெண்ணை போற்றி பாட வேண்டும். கம்பன் புகழ் பாடி கன்னித்தமிழ் வளர்ப்போர்க்கும் காரிகைகள் கவி கேட்க அரங்கில் நிறைந்தோர்க்கும் அரங்கத் தலைவிக்கும் அன்பு தோழியர்க்கும் கனிவான வணக்கங்கள். மகளிர் தினம் என்பது தவறே, மகளிர் தினம் என்பது தவறே, மகளிர் தினம் தினம் என்பது முறையே. அழகுக்கு அழகு செய்வது போல, கவிதைகள் கவிதை பாடுதல் போல, மகளிர் கவியரங்கம் கொஞ்சம் மிகையே. அழகுக்கு அழகு செய்வது போல, கவிதைகள் கவிதை பாடுதல் போல, மகளிர் கவியரங்கம் கொஞ்சம் மிகையே. வாழ்க கவிதையா மணிப்பெயர் காதலி, வாழ்க மனைவியா கவிதை தலைவி என பாட்டுக்கு ஒரு புலவனும், கண் போல் வளர்ப்பதில் அன்னை அவள் கவிஞனாக்கினாள் என்னை என கவியரசும், நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு என வாலிப வாலியும், நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை என புலமை பித்தனும் பெண்ணையும் பாட்டையும் ஒன்றாக்கி இசைத்தார்கள். பெண்ணையும் பாட்டையும் ஒன்றாக்கி இசைத்தார்கள். கனவு கதையின் முடிவை கனவில் காட்டுதல் கவிகளின் பழக்கம், காப்பிய வழக்கம். கதையின் முடிவை கனவில் காட்டுதல் கவிகளின் பழக்கம், காப்பிய வழக்கம். கனவு நிலை உரைக்கும் குறள் அதிகாரம், கனாத்திரம் உரைக்கும் சிலப்பதிகாரம். கனவு நிலை உரைக்கும் குறள் அதிகாரம், கனாத்திரம் உரைக்கும் சிலப்பதிகாரம். கண்களில் துயில் இல்லாததால் கனவுரைக்க கேட்டாள் சீதை, கல்யாண கனவுகளை தானே உரைத்தாள் கோதை. கண்களில் துயில் இல்லாததால் கனவுரைக்க கேட்டாள் சீதை, கல்யாண கனவுகளை தானே உரைத்தாள் கோதை. கதைக்கு சுவை வேண்டும் என்றால் கனவு காட்சிகள் கட்டாயம் வேண்டும். கதைக்கு சுவை வேண்டும் என்றால் கனவு காட்சிகள் கட்டாயம் வேண்டும். கதையளப்பார் இயக்குநர்கள், வாய்ப்பிழப்பார் பாமரர்கள். திரிசடை என்றால் வடமொழியில் விரிசடை கடவுளில் வில்வ இலை. திரிசடை என்றால் வடமொழியில் விரிசடை கடவுளில் வில்வ இலை. திருமகள் உறைவதும் இவ்விலையே, ஒரு தனி பேர் இதற்கு ஈடு இலையே. திருமகள் உறைவதும் இவ்விலையே, ஒரு தனி பேர் இதற்கு ஈடு இலையே. இன்சொலின் திருந்தினான் அன்பினால் தாயினும் இனியன், அமுதின் செம்மையான் தேடிய தவம் என கம்பன் பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பம் செய்யாத பட்டங்கள் பெற்ற கம்பன் பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பம் செய்யாத பட்டங்கள் பெற்ற திரிசடை குறித்து கவியெழுத திறந்த கண்களை மூடினேன். சிவனருள் பெற்ற பாவையாக சிவபானுமதியும் மாறினேன். இனி நான் உரைப்பதெல்லாம் அவள் உரைப்பதே. அசோகவனம் சீதையால் சோகவனமாய் ஆன வேளை. அசோகவனம் சீதையால் சோகவனமாய் ஆன வேளை. விழுதல், விம்முதல், வருந்துதல், வாடுதல், எழுதல், ஏங்குதல், இறங்குதல், சோறுதல், ராமனை எண்ணி அழுதல், தொழுதல், இவையன்றி ஏதும் செய்வது அறியாள். இவையன்றி ஏதும் செய்வது அறியாள் சீதை. ஒரு நாள் என் அருகில் ஆவலாய் வந்தாள். தூய நீ கேட்டி என் துணைவி என்று என்னிடத்தில் பேசத் தொடங்கினாள். இடது கண்ணும் உருவமும் துடிக்கின்றன ஏனும். இதே போல் ராமன் மிதிலை வந்த போது இடது கண் துடித்தது, இன்பம் வந்தது. இதே போல் ராமன் மிதிலை வந்த போது இடது கண் துடித்தது, இன்பம் வந்தது. சொல்ல மறந்து ஆவி நாயகன் தம்பி அரசாட உறவு கொண்ட போது என் மனம் துடித்தது. இந்த மனம் வந்த நாளிலும் மனம் துடித்தது, வருத்தம் பிடித்தது. இன்று இடம் துடிக்கிறது, இனி என்ன நடக்கும்? இன்று இடம் துடிக்கிறது, இனி என்ன நடக்கும்? தாயின் மடி சாய்ந்து கொஞ்சம் சேயாய் சீதை இருந்தாள். தலை கோதி ஆறுதல் சொல்லும் தாயாய் நான் இருந்தேன். உனக்கு வந்த நிமித்தங்கள் மங்களம். உன் துணை கணவனை அடைவது உறுதி.
பொன்னிற தும்பி உன் செவியில் இன்னிசை ஊதியது. உன் ஆவிநாயகன் தூது வரும். தீயது தீயவர்க்கு எய்தல் திண்ணம், தீயது தீயவர்க்கு எய்தல் திண்ணம். வாயது கேளென மறித்து கூறினேன், வாயது கேளென மறித்து கூறினேன். எண்ணெய் பூசிய உடனுடன் கழுதையும் பேயும் கூட்டிய தேரில் தென் திசை நோக்கி ராவணன் சென்றார். மக்களும் சுற்றமும் உடன் சென்றனர். இரு சிங்கங்கள் புலிப்படையுடன் வனத்திலே வாழும் வரம்பிலா யானைகளை அழித்தனர். மயில் ஒன்று தப்பியது. 1000 திருவிளக்குகளுடன் திருமகள் ராவணன் அரண்மனை நீங்கி வீடனன் மனை புகுந்தாள். மயில் ஒன்று தப்பியது. 1000 திருவிளக்குகளுடன் திருமகள் ராவணன் அரண்மனை நீங்கி வீடனன் மனை புகுந்தாள். அதற்குள் நீ என்னை எழுப்பியதால் அந்த கனவின் முடிவு தெரியவில்லை என்றேன். அன்னையே அதன் முறைகாண் என்று ஆயிழை இன்னும் துயில்க என இரு கை கூப்பினாள். அன்னையே அதன் முறைகாண் என்று ஆயிழை இன்னும் துயில்க என இரு கை கூப்பினாள். விட்ட இடத்தை தொடர கனவென்ன தொலைக்காட்சி தொடரா, தொடர்கதை இதழா? விட்ட இடத்தை தொட்டு தொடர கனவென்ன தொலைக்காட்சி தொடரா, தொடர்கதை இதழா? தாயாக நான், சேயாக சீதை. தாயாக நான், சேயாக சீதை. இளைய கம்பன் இதைத்தான் இப்படி இசைத்தான். கஞ்சி குரலும் கந்தி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலை உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. கஞ்சி குரலும் கந்தி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலை உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. இன்ப கனவை அள்ளி தரவே இறைவன் என்னை தந்தாரம்மா. என் கனவல்லவோ கதை முடிவல்லவோ, என் கனவல்லவோ கதை முடிவல்லவோ. தீய குலத்து மங்கைவள் ஆயினும் அன்னை அன்னைவள், என் கனவல்லவோ கதை முடிவல்லவோ. தந்தை வந்து சொன்னால் தன்னை தருவாள் சீதை என மறுத்தன் என்னும் அரக்கனை சனகனாய் மாற்றம் செய்தான் ராவணன். தந்தையும் தன்னால் சிறைப்பட்டான் என தவித்த சீதை தகாது பேசிய சனகனை சீறினாள். நீ என் தந்தையே அல்ல. அப்படி ஆயினும் அலங்கல் வீரன் வில்லையே வாழ்த்தி உயிரை விட்டுக்கொள். வீழ்ச்சி இல்லையெனில் உயிரை விட்டுக்கொள். அலங்கல் வீரன் வில்லையே வாழ்த்தி உயிரை விட்டுக்கொள். வீழ்ச்சி இல்லையெனில் உயிரை விட்டுக்கொள். வெறுப்புடன் பேசிய சீதை வருத்தத்தில் இருந்த வேளை திரிசடை நான் வந்தேன். உன் தந்தை என வந்தவன் ஜனகன் அல்ல. வந்தவன் மருத்தன் என்ற மாய அரக்கன். வந்தவன் மருத்தன் என்ற மாய அரக்கன் என்று சீதையை தேற்றினேன், தெளிவித்தேன். ஐயத்தை போக்கினேன், அச்சத்தை மாற்றினேன், மனத்துயரை மாற்றினேன், உடல் துன்பத்தை ஓட்டினேன். அன்னையே என்றனை அழைத்த சீதை தெய்வமே என்று போற்றி துதித்தாள். எப்போது? அன்னையே என்றனை அழைத்த சீதை தெய்வமே என்று போற்றி துதித்தாள். எப்போது? களம் காணலாம், வாருங்கள்.
மூர்ச்சையானார். பார்த்த ராமனும் மூர்ச்சையானார். களத்தில் இக்காட்சி கண்டு கலக்கம் கொள்ளட்டும் என்று சீதையை விமானத்தில் ஏற்றிவிட்டார். மாதுடன் நானும் ஏறிவிட்டேன். அங்கே கண்டார் கணவன் முரு அஞ்சி ஒன்றும் காணாதாள். கணவன் முரு அஞ்சி ஒன்றும் காணாதாள். விடமுண்டது போல் ஓய்ந்தாள். விரவும் தீயில் தாமரையானாள். விடமுண்டது போல் ஓய்ந்தாள். விரவும் தீயில் தாமரையானாள். அவள் உச்ச துயர் அவனில் எல்லாம் பெரிது. அவள் உச்ச துயர் அவனில் எல்லாம் பெரிது. அவள் அழுவதை பார்த்து வானத்து மங்கையர் அழுதாள். பூமியில் கங்கை அழுதாள். கண்ணனின் தந்தை அழுதாள். மலைமகள் கலைமகள் அலைமகள் அழுதாள். இறங்காத அரைக்குமாறும் அழுதாள். வேதமும் தர்மமும் குழைந்து குழைந்து அழுதன. வேதமும் தர்மமும் குழைந்து குழைந்து அழுதன. வேற என்ன சொல்ல? விழுவேன் ராமன் மீது விழுவேன் உயிரை என்றவளை விலக்கி நானும் விளக்கினேன். விழுவேன் ராமன் மீது விழுவேன் உயிரை என்றவளை விலக்கி நானும் விளக்கினேன். மாயமான் மாயசலகன் போய நாள் நாகப்பாசம் போல் மாயையே இதுவும் மாளாதே நீயும். மாயையே இதுவும் மாளாதே நீயும். கண்ட கனவும் பெற்ற நிமித்தமும் கற்பும் அண்ட நாயகன் வீரமும் மெய்யன்றோ. கண்ட கனவும் பெற்ற நிமித்தமும் கற்பும் அண்ட நாயகன் வீரமும் மெய்யன்றோ. தேவனுக்கு உறுதி உண்டு, அரக்கருக்கு இறுதி உண்டு. வரம் பெற்ற அனுமனுக்கு அழிவில்லை. ராமன் உடலில் அம்பு ஒன்றுமில்லை. இலக்குவன் முகமும் ஒளியின் எல்லை. ராமன் உடலில் அம்பு ஒன்றுமில்லை. இலக்குவன் முகமும் ஒளியின் எல்லை. ஓய்ந்துடான் ராமன் எண்ணில் தீர்ந்துரும் 7 உலகமும் வீழ்ந்துரும் உயிர்கள் எல்லாம் ஆய்ந்து பார். ஓய்ந்துடான் ராமன் எண்ணில் தீர்ந்துரும் 7 உலகமும் வீழ்ந்துரும் உயிர்கள் எல்லாம் ஆய்ந்து பார். அறம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, தெய்வம் இருக்கிறது. ராமன் இருக்கிறார். நியாயம் இருக்கிறது, தெய்வம் இருக்கிறது, ராமனும் இருக்கிறார். மேலும் ஒன்று சொல்வேன். மங்களம் நீங்கினாலே ஆறுயில் வாங்கினாலே தாங்காது இந்த விமானம், தங்காது ஒரு துயர் யாவும். தாங்காது இந்த விமானம், தங்காது ஒரு துயர் யாவும். அன்னை நீ உரைத்தது ஒன்றும் அழிந்திலது. ஆதலாலே உன்னையே தெய்வமாக கொண்டு இத்தனை காலம் உயிர்த்தேன் என்றார் சீதை. அன்னை நீ உரைத்தது ஒன்றும் அழிந்திலது. ஆதலாலே உன்னையே தெய்வமாக கொண்டு இத்தனை காலம் உயிர்த்தேன் என்றார். இலங்கையை விட்டு சீதை செல்ல எதிர் வந்து நான் வணங்க இடரின்றி இலங்கைக்கு ஓர் அணங்கென இருத்தி என்று என்னை வாழ்த்தினான். இடரின்றி இலங்கைக்கு ஓர் அணங்கியன இருத்தி என்று என்னை வாழ்த்தினான். நேர்மறை எண்ணம் வேண்டும், பிறர் நெஞ்சுக்கு நிம்மதி தர வேண்டும். பேரிடர் வந்த போதும் பேரறிவால் வெல்ல வேண்டும். நேர்மறை எண்ணம் வேண்டும், பிறர் நெஞ்சுக்கு நிம்மதி தர வேண்டும். பேரிடர் வந்த போதும் பேரறிவால் வெல்ல வேண்டும். நான் சொல்லும் செய்தி இது. யாவரும் வாழ்ந்த நலமுடன். நான் சொல்லும் செய்தி இது. யாவரும் வாழ்ந்த நலமுடன். அரக்கர் குலத்தில் உதித்தாலும் அசுரர் படம் இருந்தாலும் சேற்றில் மலர்ந்த செந்தாமரையாய் திருவாழும் கோவிலானால் திரிசடை. சேற்றில் மலர்ந்த செந்தாமரையாய் திருவாழும் கோவிலானால் திரிசடை. நன்றி. எழுதல், விரும்புதல், அழுதல் இவையன்றி ஏதும் அறிந்திலார் சீதை. தலை கோதி பணி செய்யும் அன்னையாய் நானும். மாழியே இதுவும் மாளாதே நீயும் என்று சீதையை தேற்றியவள். நேர்மறை எண்ணம் கொண்டு பிறர் நெஞ்சுக்கு நிம்மதி தந்து பேரிடர் வந்த போதும் பேரறிவால் வெல்ல வேண்டும் என்று உணர்த்தியவள் என்று திரிசடையை அழகாக சித்தரித்து சென்றிருக்கிறார். அடுத்ததாக இத்தரையில் தோன்றிய எண்ணிலா பன்மொழிகள்
அத்தனையும் சாற்றிடா அன்பு நெறி முத்தமிழே நித்திலமாய் சாற்றியே நீயும் நிறைந்தாலே எத்திக்கும் சீர்பெறுவோம் ஏற்று என்று வண்டமிழால் வாழ்த்தி இறைப்பணியில் ஈடுபாடு கொண்டவரா ஈடில்லா தமிழ்ச்சுடராய் ஒளிர்பவரா துறை பலவும் அறிந்திட்ட வித்தகரா துடிப்போடே இயங்குகின்ற சூரியவரா மறைந்தேதான் வில்லெய்தி ராமனாலே மண்ணுலகில் மாண்டிட்ட வாலியுடை மறைந்தேதான் வில்லெய்தி ராமனாலே மண்ணுலகில் மாண்டிட்ட வாலியுடை இறையொத்த மனைவியாக சிறந்திருந்த இல்லறத்தால் தாரையாக இம்மன்றி சரண்யாவே வருக சாற்றும் கவி வருக. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். வளரும் பயிராக முத்தமிழ் தித்திப்புடன் முற்றம் நுழைகிறேன். தமிழ் வார்த்தைகளாலும் சொற்களாலும் என்னை ஆட்சி செய்யும் நற்றமிழே, விற்பனர்க்கும் அற்புதமாய் நிறைந்த கற்பகமாய் உயிர் பெருக்கும் அமிர்தமாகி நானிலம் போற்றும் உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன். சொற்குவித்து பொன்முகட்டில் கவிக்கொடிகள் பறக்கவிடும் கவியரங்கின் நாயகராம் நீதி வழுவாமல் அரங்கை நகர்த்தி செல்லும் தமிழ் புலமைக்கு எனது இனிய கோடான கோடி வணக்கங்கள். வணக்கம். தத்தமது தலைப்பிற்கே சொல் கோர்த்து அழகு தமிழில் கவி வார்த்து பாடுகின்ற வாதிடும் கவி புலமைகளுக்கும் அரங்கினை தொட்டு செல்கின்ற அனைவருக்கும் எனது அன்பு அணிந்த வணக்கங்கள். பைய அவைக்கு என் வணக்கம். நான் பைய பழகி வரும் கவிஞன். மெய்யும் பொய்யுமே கவிதை, அதை செய்ய கிடைத்ததே பெருமை. சந்த வசந்தம் என் சொந்தம், மனம் உந்த உயிர் கவி பந்தம். இந்த வானமே போதும், இனி எந்த மேகமும் பொழியும். சுற்றமென சூழ்ந்து கொண்டு சந்த விரல் கைகுலுக்கும் வயதேரா வசந்தங்களே, வயதேரா வசந்தங்களே அவை வணக்கம். மருத்துவனின் மகளாக நித்தம் தொழுவதற்கு மகத்துவம் மிக்கவளாக மந்திகளின் அரசியாக நானும் ஓர் மங்கை என மண்ணுலகில் அவதரித்து மந்திகளின் அரசியாக நானும் ஓர் மங்கை என மண்ணுலகில் அவதரித்து வேணும் நற்குணங்கள் யாவும் பேதை நான் தவறாது பேணி வேணும் நற்குணங்கள் யாவும் பேதை நான் தவறாது பேணி பாதை மாறிய மன்னனால் என் காதை முடிந்து நின்றேன். பாதை மாறிய மன்னனால் என் காதை முடிந்து நின்றேன். கணவன் கண் தோன்றிய தீயிடை என் நெடுங்கூந்தல் தந்தும் கணவன் கண் தோன்றிய தீயிடை என் நெடுங்கூந்தல் தந்தும் உன் எதிரி உற்றது பெருந்துணை என்றுரைத்தேன். உன் எதிரி உற்றது பெருந்துணை என்றுரைத்தேன். என் சிற்றுரையும் கேட்க சீரிய மனமில்லை. அவன் பெற்றிட்ட பேற்றை பெரிதுரைத்தான். என் சிற்றுரையும் கேட்க சீரிய மனமில்லை. அவன் பெற்றிட்ட பேற்றை பெரிதுரைத்தான். நீ பெற்ற வரமெல்லாம் தரமானதாகுமோ? வந்தவன் ராமன் என்றேன். நீ பெற்ற வரமெல்லாம் தரமானதாகுமோ? வந்தவன் ராமன் என்றேன். அறத்தின் ஆறு அவனை பிழை கூறுகிறாயே பாவி, நீ பெண் அல்லவா? அறத்தின் ஆறு அவனை பிழை கூறுகிறாயே பாவி, நீ பெண் அல்லவா என்று என்னை பழி உரைத்தான். ஆம், பெண்ணானதால் நான் பாவியானேனா? பெண்ணானதால் நான் பாவியானேனா? இல்லை பாவம் செய்ததால் நான் பெண்ணானேனா? பெண்ணானதால் தான் நான் பாவியானேனா? இல்லை பாவம் செய்ததால் நான் பெண்ணானேனா? அதன் பின்னும் அவன் பேச்சை செவிமடுக்க என் பெண்மை செருக்கு அனுமதிக்கவில்லை. அதன் பின்னும் அவன் பேச்சை செவிமடுக்க என் பெண்மை செருக்கு என்னை அனுமதிக்கவில்லை. நான் அகன்று சென்றேன். ஆயினும் நானும் பெண்தானே, நானும் பெண்தானே. அவன் விழுந்து விட்ட செய்தி கேட்டு விம்மிக் கொண்டு ஓடினேன். அவன் விழுந்து விட்ட செய்தி கேட்டு விம்மிக் கொண்டு
ஓடினேன், வீணையின் ஒலியாய் ஓரமிட்டேன். தருமம் பற்றிய தக்கவர்க்கெல்லாம் கருமம் கட்டளையற்றல் கட்டதோ, தருமம் பற்றிய தக்கவர்க்கெல்லாம் கருமம் கட்டளையற்றல் கட்டதோ. மந்தியரிடத்து மறைந்த நான் மீண்டும் மங்கையாய் வந்தேன். மந்தியரிடத்து மறைந்த நான் மீண்டும் மங்கையாய் வந்தேன். இளவல் முன் அவன் இரக்கம் வேண்டி, இளவல் முன் அவன் இரக்கம் வேண்டி. மங்கள அணியை நீக்கி மணி அணி துறந்து, மங்கள அணியை நீக்கி மணி அணி துறந்து, அறத்தின் நாயகனின் தூதாய் சினத்து வந்தவனுக்கு சிறியோர் பிழை பொறுக்க நான் கூறிய சீரிய வார்த்தைகள். அறத்தின் நாயகனின் தூதாய் சினத்து வந்தவனுக்கு சிறியோர் பிழை பொறுக்க நான் கூறிய சீரிய வார்த்தைகள் பெரிதாய் நிகழவிருந்த மரப்போர் தவிர்த்தது. பெரிதாய் நிகழவிருந்த மரப்போர் தவிர்த்தது. பூக கழுத்தோடு மறைய போர்த்த நங்கை நான் கூறிய நயம் பொருந்திய சொற்கள். பூக கழுத்தோடு மறைய போர்த்த நங்கை நான் கூறிய நயம் பொருந்திய சொற்கள். இளவல் அவன் அன்னையரை நினைவுற்றான், அவன் அன்னையரையே நினைவுற்றான். சேனையும் யானும் தேடி தேவியை தருவேன் என்று செய்தி உரைத்தேன், தேவியை தருவேன் என்று செய்தி உரைத்தேன். சிறியவன் அவன் சினத்தை நாடி சீற்றம் தணிந்தான், சிறியவன் அவன் சினத்தை நாடி சீற்றம் தணிந்தான். பெண்தானே என்று புறம் தள்ளியவனின் குணம் காக்க என் குணம் மாறாமல் நனிபுரிந்தேன். பெண்தானே என்று என்னை புறம் தள்ளியவனின் குணம் காக்க என் குணம் மாறாமல் நனிபுரிந்தேன். நான் கூறிய சீரிய வார்த்தைகள் பெரிதாய் நிகழவிருந்த மரப்போர் தவிர்த்தது. மீண்டும் சொல்கிறேன், நான் கூறிய சீரிய வார்த்தைகள் பெரிதாய் நிகழவிருந்த மரப்போர் தவிர்த்தது. அத்தோடு என்னையும் தவிர்த்தான் எனை படைத்த கம்பன். அத்தோடு என்னையும் தவிர்த்தான் எனை படைத்த கம்பன். காப்பியம் முழுதும் புலமும் சில பெண் பாத்திரங்களில் என்னையும் ஏற்றி வைத்தான். காப்பியம் முழுதும் புலம்பும் பெண் பாத்திரங்களில் என்னையும் ஏற்றி வைத்தான். மீண்டும் ஒரு காப்பியம் படைத்தால், மீண்டும் ஒரு காப்பியம் படைத்தால், கம்பா நீ மீண்டு வந்து மீண்டும் ஒரு காப்பியம் படைத்தால், மாண்டு போன மன்னவனின் மார்பை தொட்டு புலம்பும் மங்கையரின் படலங்களுக்கு மாற்றாக, மாண்டு போன மன்னவனின் மார்பை தொட்டு புலம்பும் மங்கையரின் படலங்களுக்கு மாற்றாக கண்டு சொல் பெண்டிருக்கோர் மாற்றுக்காடே, கண்டு சொல் பெண்டிருக்கோர் மாற்றுக்காடே. நீதான் கவி சக்கரவர்த்தி ஆயிற்றே, நீதான் கவி சக்கரவர்த்தி ஆயிற்றே. தமிழன்னை நோற்று பெற்ற தவ புதல்வனாயிற்றே, தமிழன்னையே நோற்று பெற்ற தமிழ் புதல்வனாயிற்றே. அரை நூற்றாண்டு கடந்து உன் பெயரை கொண்டு அழகு நடை போடும் இக்கழகத்தின் மாமன்றத்தில், அரை நூற்றாண்டு கடந்து உன் பெயரை கொண்டு அழகு நடை போடும் இக்கழகத்தின் மாமன்றத்தில் வேண்டுதல் வைத்து விடைபெறுகிறேன். நான் தான் தாரை. லட்சணமான வேண்டுதலை தெரிவிக்கின்றேன், பார்ப்போம் நடக்குமா என்று. அறத்தின் ஆறு அவன் என கூறி பிழையுரைத்தாய் பாவி என்றான் வாரி. பெண்தானே என்னை புறம் தள்ளியவன், பெண்தானே என்று என்னை புறம் தள்ளியவன் குலம் காக்க பணிபுரிந்தேன் நான் என்று தாரையின் புலம்பலை மிக அழகாக சுட்டி இருக்கின்றார் கவிஞர். சிறப்பு அம்மா. நிறைவு கவிதையாக கம்பனவன் காவியத்தின் தகைமை சான்ற கதையினுடைய நகர்விற்கே உதவியாக, கம்பனவன் காவியத்தின் தகைமை சான்ற கதையுடைய நகர்விற்கே உதவியாக இம்மையிலே தீயவளாய் இருந்தாள் என்றும் ராமனவன் சிற்றாய்க்கை கேலிதானே. இம்மையிலே தீயவளாய் இருந்தாள் என்றும் ராமனவன் சிற்றாய்க்கை கேலிதானே. வெம்பியதோர் உளம் கொண்ட மங்கையாக வேந்தனிடம் இருவரங்கள் தன்னை கேட்டே எம்மருங்கும் ராமனுடைய புகழே தங்க. வெம்பியதோர் உளம் கொண்ட மங்கையாக வேந்தனிடம் இருவரங்கள் தன்னை கேட்டே எம்மருங்கும் ராமனுடைய புகழே தங்க ஏற்றதொரு வழியாக அமைந்தாள் தானே. உருவத்தில் கொண்டிட்ட வளைவு தன்னை, உருவத்தில் கொண்டிட்ட வளைவு தன்னை உளத்திலும் கொண்டிட்டாள்
கொண்டிட்டாள் மந்தரையே, உளத்திலும் கொண்டிட்டாள் மந்தரையே. திருமுடியை சுற்றுகின்ற நிகழ்வு நாளை திடமாக எதிர்க்கின்ற மனத்தை கொண்டே திருவாக இருக்கும் கைகேயி நாடி தூய மனம் கலங்கிடவே தூபம் போட்டாள். இருவரங்கள் தலை கேட்க ஏவினாளே, ஏந்திழையால் கைகேயி மாறினாளே. இருவரங்கள் தலை கேட்க ஏவினாளே, ஏந்திழையால் கைகேயி மாறினாளே. முன்வைத்த வஞ்சத்தால் முடிவு கட்ட முனைப்புடனே செயல் புரிந்தாள் சூர்பனகையே. முன்வைத்த வஞ்சத்தால் முடிவு கட்ட முனைப்புடனே செயல் புரிந்தாள் சூர்பனகையே. திண்மைகளே விளைவிக்கும் திறத்தை பெற்றாள், திண்மைகளே விளைவிக்கும் திறத்தை பெற்றாள். திளைத்திடவே மூட்டிட்டாள் வஞ்சத்தீயை, திளைத்திடவே மூட்டிட்டாள் வஞ்சத்தீயை. அன்பினையே நன்றாக விதைத்த நங்கை, அன்பினையே நன்றாக விதைத்த நங்கை. அரக்கரினம் அழிவதற்கே ஆணி வேறாய், அரக்கரினம் அழிவதற்கே ஆணி வேறாய். நன்னெறிகள் இல்லாத மனத்தினாலே நல்வினைகள் தோன்றிடுமா சொல்வீர் நீரே. நன்னெறிகள் இல்லாத மனத்தினாலே நல்வினைகள் தோன்றிடுமா சொல்வீர் நீரே. வலிமை மிக்க வாலியவன் மனைவியாக, வலிமை மிக்க வாலியவன் மனைவியாக வளமாக வாழ்ந்திருந்தாள் தாரை ஆண்டி. வலியில்லா சுக்ரீவன் சமரம் செய்ய, வலியில்லா சுக்ரீவன் சமரம் செய்ய வாலியினை அழித்திட்ட திறத்தை கண்டே, வாலியினை அழித்திட்ட திறத்தை கண்டே. பொலிவான ராமனவன் துணையால் வந்தான் போகாதே போருக்கே என்றே சொல்லி, பொலிவான ராமனவன் துணையால் வந்தான் போகாதே போருக்கே என்றே சொல்லி ஒளிந்திட்டால் அரசியல் கண் நான் ஞானத்தாலே, ஒளிந்திட்டால் அரசியல் கண் ஞானத்தாலே. கம்பன் இரு மங்கையரை மட்டுமே அரசியல் ஞானம் மிக்கவர்களாக காட்டியிருக்கின்றான். கைகேயி தாரை இருவரை மட்டுமே காட்டியிருக்கின்றான். பொன்றாத புகழோடே வாழ்ந்தாள் மங்கை. அரக்கரினம் என்றாலும் அகத்தில் என்றும் அன்பினையே தேக்கி வாழும் அன்பின் ஊற்று. அரக்கரினம் என்றாலும் அகத்தில் என்றும் அன்பினையே தேக்கி வாழும் அன்பின் ஊற்று. தரத்தினிலே குறைந்திட்ட தலைவன் அவனின் தவற்றினையே சுட்டிடவே மறந்தாள் இல்லை. தரத்தினிலே குறைந்திட்ட தலைவன் அவனின் தவற்றினையே சுட்டிடவே மறந்தாள் இல்லை. அறம் போலும் கூர்மையான மதியினாலே, அறம் போலும் கூர்மையான மதியினாலே அல்லலுமே ஊழ்வினையால் சூழ ஆங்கே மரம் போலே நின்றாலே திகைத்து மங்கை. இவர்கள் பேசவே இல்லை, பேசவிடவில்லை என்று சொன்னார்களே. மரம் போலே நின்றாலே திகைத்து மங்கை மதி இழந்த ராவணனின் செய்கையாலே, மதி இழந்த ராவணனின் செய்கையாலே. வந்த குலம் வேறெனினும் அன்பே வெல்லும், வந்த குலம் வேறெனினும் அன்பே வெல்லும். வன்மை நிறை திரிசடையே உணர்த்தி நின்றாள், வன்மை நிறை திரிசடையே உணர்த்தி நின்றாள். அந்தமில்லா சீதைக்கே அன்னையாக, அந்தமில்லா சீதைக்கே அன்னையாக அகிலத்தில் சிறந்தாளே மங்கை நல்லாள். தந்திரங்கள் வாழ்வினிலே வெல்லாதின்ற தத்துவத்தை தரணிக்கே காட்டி நின்றாள். தந்திரங்கள் வாழ்வினிலே வெல்லாதின்ற தத்துவத்தை தரணிக்கே காட்டி வென்றாள். எந்த நிலை வந்த போதும் தளரா உள்ளம், எந்த நிலை வந்த போதும் தளரா உள்ளம். ஏந்திழையால் சீதைக்கே அடித்துச் சிறந்தாள், ஏந்திழையால் சீதைக்கே அடித்துச் சிறந்தாள். கம்பனது காப்பியத்தில் கருவாகி நின்ற பெண்டிர் காலம் வென்றார், கம்பனது காப்பியத்தில் கருவாகி நின்ற பெண்டிர் காலம் வென்றார். அம்மாவாய் கைகேயி அகிலத்தில் சூர்பனகை ஆதியாகி, அம்மாவாய் கைகேயி அகிலத்தில் சூர்பனகை ஆதியாகி. நம்பிக்கை வேண்டுமென நானிலத்தில் திரிசடையும், நம்பிக்கை வேண்டுமென நானிலத்தில் திரிசடையும் நல்லாள் தாரை. வம்புடனே மந்தரையும் வரமாய் மண்டோதரியும் வாழ்க வாழ்க, வம்புடனே மந்தரையும் வரமாய் மண்டோதரியும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி எங்கும் புகழ் சேர ஏற்றத்தை பெற்றிட்ட, எங்கும் புகழ் சேர ஏற்றத்தை பெற்றிட்ட தங்க தமிழ்த்தாயின் தங்க மகன் கம்பனையே, தங்க தமிழ்த்தாயின் தங்க மகன் கம்பனையே. இங்கே போற்றுகிற இச்சபைக்கு நன்றி, இங்கே போற்றுகிற இச்சபைக்கு நன்றி. மங்காத செல்வமான மாத்தமிழை ஏற்றுகிற, மங்காத செல்வமான மாத்தமிழை ஏற்றுகிற சங்கம் இதனையே சிந்தை குளிர்ந்திட இங்கே போற்றுகிற இச்சபைக்கு நன்றி, இங்கே போற்றுகிற இச்சபைக்கு நன்றி. பொங்கும் கடலலையாய் போற்றும் சுடரோனாய், பொங்கும் கடலலையாய் போற்றும் சுடரோனாய். எங்கும் தமிழ் விதைக்கும் ஈடில்லா சான்றோரை, எங்கும் தமிழ் விதைக்கும் ஈடில்லா
சான்றோரை இங்கே போற்றுகிற இச்சபைக்கு நன்றி நன்றி என்று அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த கவிதையை இங்கே வெளியிடுகிறேன். நன்றி. இப்பொழுது நன்றிகளை நம்மள வருகிறார் கம்பன் கழக பொருளாளர் அம்மா சுஷீலா அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தலைவர் உள்ளிட்ட அவர்களை வணங்குகிறேன். அனைவருக்கும் என் வணக்கம். ஆர்வமும் ஒரு முதலாக ஏற்று கவி புனைந்த தங்கைக்கு நன்றி நன்றி. 6 சகோதரிக்கும் அவர்களுடைய கவியை தனித்தனியாக சொல்லி நன்றி சொல்லதான் ஆசை. காலம் கருதி உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். கவி பாட ஆசைதான் எனக்கு. ஆனால் காலம் கருதி அனைவரும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் பாட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மகளிர்